أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم. ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون في قلوبهم مرض فزادهم الله مرضا. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் சர்வ வல்லமை படைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாவட்டுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் கல்வி என்ற ஒரு நல்ல விஷயத்திற்காக இங்கே வந்து ஒன்று குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக நாயனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டுமாய் பிரார்த்தித்து, இஸ்லாமிய கல்வி மற்றும் பொதுநல அறக்கட்டளையின் தலைவர் சகோதரர் எஸ் ஜியாவுதீன் அவர்கள் தலைமையில் இந்த கருத்தரங்கினை ஆரம்பம் செய்கின்றோம். நிகழ்ச்சியின் முதலாவதாக அல் இஸ்லாம் அறக்கட்டளையின் உறுப்பினர் சகோதரர் எம்எஸ்டி சர்புதீன் அவர்கள் துவக்க உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் எல்லாம் உள்ள அல்லாஹ் ஒருவனுக்கு. எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்துள்ள உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. முதலில் பள்ளியினுடைய அறக்கட்டளை மற்றும் பள்ளியினுடைய வரலாறை மிக சுருக்கமாக உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. நல்ல எண்ணத்தோடு நல்ல நோக்கத்தோடு நம்ம இஸ்லாமிய சமுதாயம் கல்வி உயர வேண்டும், இங்கு உள்ள நடுத்தர ஏழை மக்களுக்கு நியாயமான கட்டணத்தை பெற்று கல்வியை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் 7 பேர் ஒரு அறக்கட்டளையை இஸ்லாமிய கல்வி மற்றும் பொதுநல அறக்கட்டளையை நிறுவினோம். அந்த அறக்கட்டளையின் சார்பாக
ஆண்டே ஒரு அல் இஸ்லாம் பிரைமரி ஸ்கூல் என்று ஒரு சிறிய வாடகை இடத்தில் துவக்கினோம். அந்த பள்ளியை விரிவுபடுத்திட வேண்டி ஒரு பொதுநல மக்கள், பொதுநலத்தில் ஆர்வமுடைய செல்வந்தர்கள் எங்களுக்கு தந்த பணத்தை கொண்டு ஒரு இடத்தை வாங்கி அங்கே பள்ளியை விரிவாக்கினோம். இன்றைய நிலையில் அந்த பள்ளிக்கு 3.5 ஏக்கர் நிலம் சொந்தமாக இருக்கிறது. அது இன்றைய மதிப்பில் 3 கோடி ரூபாய். அதேபோல் அதில் கட்டப்பட்டுள்ள கட்டிடமும் 3 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ளதாக இருக்கிறது. இந்த பணங்கள் அனைத்தையும் எங்களுடைய சொந்த பணம் அல்ல, பொதுமக்களாகிய தனவந்தர்களும் பொதுமக்களும் வாரி வழங்கிய பணத்தில் கொண்டுதான் நாங்கள் இந்த நிலைக்கு அந்த பள்ளியை வளர்த்திருக்கிறோம். மேலும் எங்களுடைய நிர்வாகிகளில் 4 நபர்கள் காலம் சென்று விட்டதனால் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலும் சரி, எங்களுக்கு பள்ளி துவக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது ஒழிய எங்களுக்கு பள்ளியை எப்படி நடத்துவது என்று அந்த நிர்வாக திறன் இல்லை என்பதை உளப்பூர்வமாக உண்மையாக நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். இருந்தாலும் பல விமர்சனங்கள், பல ஏச்சு பேச்சுக்கள், கடுமையான சாதனைகள் அனைத்தையும் தாங்கி இன்று 10ஆம் வகுப்பு மெட்ரிகுலேஷன் வரை அந்த பள்ளியை அரசு அங்கீகாரம் பெற்றது நாங்கள் வளர்த்திருக்கிறோம். இந்த நிலையில் மேலும் அந்த பள்ளி வளர வேண்டும் என்றால் எங்களுக்கு அந்த நிர்வாகத்திறன் இல்லாத காரணத்தினால் இந்த பள்ளியை நல்ல முறையில் இயக்கக்கூடியவர்கள், நிர்வாகத்திறன் படைத்தவர்கள், செல்வந்தர்கள், இவர்களுடைய பங்களிப்பை கொண்டுதான் மேலும் வளர முடியும் என்று நாங்கள் தீர்மானித்து இந்த பள்ளிக்கு அறங்காவலராக இருந்த எஸ்.எம். சர்வதீன் தலைவராக இருந்த மறைவுக்கு பிறகு வேறு யாரும் அதில் இல்லை. அந்த நிலையில் சகோதரர் அம்பகத்தூர் எஸ். ஜாவுதீன் அவர்களை பள்ளியின் நிலையை எடுத்து கூறி அவர்களை இந்த அறங்காவல் குழுவுக்கு தலைவராக இருக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் அவர்களுக்கு நன்றியும் சொல்லிக் கொள்கிறோம். மேலும் அவர்களுக்கு எல்லா வகையிலும் நிர்வாகிகளாக நாங்கள் ஒத்துழைப்பு நல்குவோம் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். இந்த இடத்தில் இந்த அழைப்பை ஏற்று அறங்காவலர் குழு தலைவராக பொறுப்பேற்றுள்ள சகோதரர் எஸ். ஜாவுதீன் அவர்களுக்கு சகோதரர் சி.எல்.எம். சலீம் அவர்கள் திருக்குர்ஆனை பரிசாக அர்ப்பணிப்பார். அடுத்து நாங்கள் என்ன செய்வது என்று திணறிக் கொண்டிருக்கின்ற போது வழிகாட்டுவதற்கு எங்களுக்கு சரியான நபர்கள் கிடைக்காத போது சகோதரர் இன்ஜினியர் நூர் அமீனை தொடர்பு கொண்டு அவர்கள்தான் சகோதரர் சி.எம்.எம். சலீம் அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அவர்கள் இந்த பள்ளிக்கு 2 முறையும் இதை செய்து ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் இன்னும் தந்தார்கள், மேலும் தருவார்கள். அவர்களுடைய கனவு
பள்ளிக்கூடத்தை இந்த பள்ளிக்கூடத்தை கொண்டே நிறுவிட வேண்டும் என்று அவர்கள் ஆவல் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சகோதரர் சிஎம்என் சலீம் அவர்களுக்கு சகோதரர் எஸ் ஜாவுதீன் அவர்கள் திருக்குர்ஆனை அன்பளிப்பாக ஒரு மாலுமி இல்லாத கப்பலாக இந்த அறக்கட்டளை இருந்தது. எங்களுக்கு இப்போது அந்த இலக்கை அடையக்கூடிய அளவுக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப் எஸ் ஜாவுதீன் அவர்கள் கிடைத்ததற்கு அல்லாஹ்வுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நிர்வாகத்தை பொறுத்த வரையில் நிர்வாகம் ஒரு சார்பு உடையதாக இருக்கிறது என்ற கருத்து பரவலாக இருந்தது. அந்த கருத்தை உடைக்கும் வண்ணம் நாங்கள் இப்பொழுது புதிதாக ஜமாத்தை சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்களையும் இந்த நிர்வாகத்தில் இணைத்திருக்கிறோம். பள்ளியின் வளர்ச்சிக்காக வளர்ச்சி குழு என்று ஏற்படுத்தி அதில் தலைவராக பொல்லாவரம் புத்தவதியாக இருக்கக்கூடிய சென்னை செல்லப்பா அவர்களை நியமித்திருக்கிறோம். அதோடு பூந்தோட்டத்தை சேர்ந்த இன்ஜினியர் நௌஷாத் அவர்களையும் பொன்மாமி சுன்னத் ஜமாத் தலைவர் ஷேக் அலாவுதீன் அவர்களையும் மேலும் மாவட்ட கவுன்சிலர் உதுமான் அவர்களையும் நெடுங்குளம் ஃபைசி அவர்களையும் ஃபைசல் அவர்களையும் ஒன்பத்து வழி சகோதரர் அவருடைய பெயர் சேகலாவுதீன் அவர்கள் இந்த வளர்ச்சி குழுவில் இணைத்திருக்கிறோம். மேலும் பலரை இணைத்து இந்த பள்ளியை நல்ல முறையில் கொண்டு செல்ல முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த அளவிலான ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக மனிதர்கள் அல்லாஹ் தஆலா நல்லடியார்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக சோதனைகளை ஏற்படுத்துவார். இது இறைவன் புறத்திலிருந்து அல்லாஹ் மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய சோதனை. அடுத்ததாக நம்முடைய அறியாமையால், பேராசையால், கல்வியின்மையால், நம்மளுடைய சிந்தனையின்மையால் நமக்கு நாமே சில சோதனைகளை ஏற்படுத்திக் கொள்வோம். மூன்றாவது வகையான சோதனை என்றால் அரசியல் ரீதியாக நமக்கு பிற மதத்தவர்களால், பெரும்பான்மையினரால் நமக்கு ஏற்படுத்தப்படக்கூடிய சோதனை. இப்படியாக 3 சோதனைகள் அல்லாஹ் தஆலா நமக்கு தருகிறார். இந்த சோதனைகளை எவ்வாறு வெற்றி கொள்வது? ஒரு முஸ்லீமாக, மூமினாக இருக்கக்கூடியவர்கள் எவ்வாறு வெற்றி கொள்ள வேண்டும் என்றால், அது நிச்சயமாக கல்வி என்னும் அறிவாயுதத்தை ஏற்றுத்தான் வெற்றி கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் வெற்றி கொள்ள முடியாது. இது மார்க்க அளவிலும் சரி, உலக அளவிலும் சரி. அதனால்தான் அல்லாஹ் தஆலா முதல் வசனமாக இக்ரா என்று சொல்லி படியுங்கள் என்று இந்த சமுதாயத்துக்கு கட்டளையிட்டார். ஏனோ தெரியவில்லை, இந்த சமுதாயம் ஒரு 6 நூற்றாண்டுகளாக கல்வியை அலட்சியப்படுத்தியதனால் இன்று இந்திய அளவிலும் உலக அளவிலும் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக, கொடுமைக்கும் துன்பத்துக்கும் ஆளாகக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த கல்வி என்னும் அறிவாயுதத்தை நாம் எப்பொழுது
ஏந்துகின்றோமோ அப்பொழுதுதான் அல்லாஹ் நமக்கு வெற்றியை நல்குவான். மார்க்க கல்வி மட்டுமே கல்வி கிடையாது. அது மட்டுமே சொர்க்கத்துக்கு உங்களை அழைத்து சென்று விடாது. நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் உன்னை இந்த உலகத்தில் படைத்து உலக கடமைகளை செய்ய சொன்னேனே, அதை செய்தாயா என்ற கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்காமல் சொர்க்கம் போக முடியாது. ஆகையினால் ஞானத்தின் 2 பக்கங்களை போல் நாம் உலக கல்வியும் மார்க்க கல்வியும் சரிவர கற்று நாம் இந்த சமுதாயத்தை மேன்மையடைய செய்ய வேண்டும். முதலில் அல் இஸ்லாம் பள்ளியினுடைய வளர்ச்சி சம்பந்தமாகவும், அடுத்து இந்த சமுதாயம் கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதையும் தற்போது சகோதரர் CMN சலீம் அவர்கள் சிறப்புரையாற்றி உங்களுக்கு விளக்கம் தருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து பள்ளிக்கூடத்தில் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் வைக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த ஸ்மார்ட் கிளாஸ் டிவிக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் ஆகின்றது. அந்த நிதியை உங்களின் பகுதியாகவோ இல்லை முழுமையாகவோ யாராவது ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு தந்தால் மிக்க நன்றியுடையவராக இருப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கொல்லாபுரம் பள்ளியினுடைய பொறுப்பாக இருக்கக்கூடிய அறக்கட்டளைக்கு புதிதாக பொறுப்பேற்று இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்கக்கூடிய சமுதாய பிரபலர் அண்ணன் ஜியாவுதீன் அவர்கள், கல்வியின் மீது மிகுந்த அக்கறையோடு செயல்படக்கூடிய நீண்ட காலமாக 4 நூற்றாண்டு காலமாக நட்போடு இயங்கக்கூடிய அன்பு சோதர் நூறுலகின் அவர்களே, இந்த அறக்கட்டளையினுடைய தாளாளர்களே, பொறுப்பாளர்களே, வருகை இருந்திருக்கக்கூடிய சமுதாய பிரபலங்களே, நம் அனைவரின் மீதும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆலமீனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவரமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கிமிக்க பெரியோர்களே, மூமின்களிடம் இருக்கக்கூடிய சமூக அக்கறை, இந்த உம்மத்தின் மீதான அக்கறை, மார்க்கத்தின் மீதான பிடிமானம், இவைதான் நாம் இங்கே ஒன்று கூட்டியிருக்கிறது. வேறு எந்த நிகழ்வுக்காகவும் நாம் இங்கே ஒன்று கூடவில்லை. சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறையின் காரணமாக நாளை இறைவனிடம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புகளை சுமந்தவர்களாக இருக்கிறோம் என்ற அந்த தெளிவான சிந்தனையோடு இந்த ஒரு நிகழ்விற்கு அழைக்கப்பட்ட போது நாம் அனைவரும் நம்முடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு இது மிக முக்கியமான வேலை என்ற அடிப்படையிலே நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எனக்கு முன்னாலே பேசிய நானா அவர்கள் இந்த கல்வி நிறுவனம் உருவாகிறதை பற்றி, ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி நான் ஆரம்பகட்டமான அந்த ஆரம்ப காலங்களில் அவங்க எடுத்த முயற்சியை பற்றி சொன்னாங்க. 3 காலகட்டங்களை முஸ்லிம் சமூகம் கடந்து வந்திருக்கிறது. இந்த குடியரசு இந்தியாவில் முதலாவதாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்ன அப்படின்னா, இன்றைக்கு நாம் கல்வியிலே வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு நம்ம ரொம்ப ரொம்ப புதிதானவர்கள். அப்போ புதிதாக என்ட்ராகும் போது வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கான கொஞ்சம் காலதாமதமாகத்தான் செய்யும். இன்னும் சொல்ல போனா சுதந்திரத்துக்கு பிறகுதான், குடியரசுக்கு பிறகுதான் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள நம்ம வலுக்கட்டாயமாக போக வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அதுக்கு முன்னால கிடையாது. அதுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால இந்த இந்தியன் சப்கான்டினென்ட்லேயே 100 விழுக்காடு கல்வி அறிவை பெற்ற சமூகம் முஸ்லிம் சமூகம் தான்.
100% லிட்ரஸி, 100 விழுக்காடு கல்வியறிவு, 100 விழுக்காடு வேலை வாய்ப்பு, முதன்மை குடிமக்களாக வாழ்ந்த சமூகம் முஸ்லிம் சமூகம். பிறகு பிரிட்டிஷ்காரருடைய நேரடி ஆட்சி வந்ததற்கு பிறகு 1857 1947 வரைக்குமான அந்த 90 ஆண்டுகள்ல தான் எல்லா வகையான பின்னடைவை சந்திச்சிருக்கிறோம், நெருக்கடிகளை சந்திச்சிருக்கிறோம். ஏன்னா பிரிட்டிஷாரோடு நேருக்கு நேராக எதிர்த்து நின்றதுனால. அதனால எந்த சமூகம் அவ்வளவு இழப்புகளை சந்திச்சதில்லை, முஸ்லிம் சமூகம் இழப்புகளை சந்திச்சது. வேலை வாய்ப்பு போயிடுச்சு, கல்வி போயிடுச்சு, நம்முடைய கலாச்சார முறைகள் பறிக்கப்பட்டுச்சு, நமக்கு இருந்த அதிகாரங்கள் பறிக்கப்பட்டுச்சு, எல்லாமே பறிக்கப்பட்டு 90 ஆண்டுகள் சிரமத்தில் இருந்த காலத்துல அந்த சூழல்ல கூட சமூகத்தின் மீது அக்கறையுடைய பெருமக்கள், உங்களை போன்ற அக்கறையுடைய பெருமக்கள் அந்தந்த ஊர்களில் எடுத்துக்கொண்ட முயற்சி பெரும் முயற்சி. அப்படி உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் தான் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்கு. நீங்க வடக்க எங்க போனாலும் சரி, தெற்க எங்க வந்தாலும் சரி, எந்த நிறுவனம் பாரம்பரிய நிறுவனம்ங்கிற ஒரு நிறுவனத்தை நீங்க அடையாளப்படுத்தப்பட்டாலும் அந்த 90 வருஷத்துல எடுக்கும். 1857 இருந்து 1947 பிரிட்டிஷினுடைய அடக்குமுறை ஆட்சியில திமுறி எழக்கூடிய அளவுக்கான அது எதை கொண்டு எழுவது அப்படின்னா கல்வி அறிவை கொண்டு எழுவது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு கட்டமைக்கப்பட்ட நிறுவனங்கள். அது தாருல் தேவபந்த் 1865 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மாதுள மரத்துக்கு கீழே கவலை மட்டுமே முதலீடாக போட்டு ஆரம்பிக்கப்பட்டது, வேற ஒண்ணும் கிடையாது. கவலை தான், சமூக அக்கறையும் கவலை தான். மாதுளை மரமா கூட வளராது, செடி. அதுக்கு கீழே உட்கார்ந்து 2 ஆசிரியர்கள் உட்கார்ந்து ஒரு 3 மாணவர்களை வச்சு சீக்கிரமா தயாரிக்கணும், அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை பாதுகாக்கணும், மதம் மாறி செல்வர்களை தடுத்து நிறுத்தணும். இதுதான் அவருடைய இலக்கு. அதுதான் இன்றைக்கு 160 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. உலகத்தின் 2வது மிகப்பெரிய இஸ்லாமிய பல்கலைக்கழகம். ஒரு மாதுள மரத்துல கவலை மட்டும்தான் முதலீடு. இன்னைக்கு இந்த நிறுவனம், இந்த கல்வி நிறுவனம் இத்தனை வருஷம் இவ்வளவு பின்னடைவை சந்திச்சு அவங்க ஏறக்குறைய விரக்தியினுடைய விளிம்புக்கு வந்ததுக்கு பிறகும் அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, துவக்கப்பட்ட காலத்தில் அவர்களிடம் இருந்த நல்ல நீயத், தொடர்ச்சியாக இதை வளர்த்தெடுக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்னு இருந்த அந்த நீயத்தினாலதான் இது பாதுகாக்கப்பட்டது. எத்தனையோ நமக்கு தெரிஞ்ச நிறுவனங்கள் மூடப்பட்டுச்சு. சமீப கால பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் 80s பிறகு 90s பிறகு கட்டப்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. இந்த கொரோனா எல்லாத்தையும் புரட்டி போடுச்சு. நீங்க எங்க போனாலும் சரி, நானும் சுத்தி வந்துகிட்டே இருக்கிறேன். பிரம்மாண்டமான பெரிய IAS ஆபீசர்ஸ் உருவாக்க இன்ஜினியரிங் காலேஜ்ல எடுத்து மூடப்பட்டுச்சு. எல்லாம் பேங்க்ல பிளட்ஜ் பண்ணதா போயிடுச்சு. ஆனா இந்த மாதிரி நல்ல நீயத்தோடு உருவாக்கப்பட்டதுக்கு பாருங்க, தாருல் தேவபந்த் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. உலகின் 2வது மிகப்பெரிய இஸ்லாமிய பல்கலைக்கழகமாக அல்லாஹ் உயர்த்தி தந்திருக்கிறார். 6000 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய துணை கண்டத்துல இப்போது செயல்படக்கூடிய எல்லா மதரசாக்களும் உலகம் முழுவதும் இயங்கக்கூடிய 90 விழுக்காடு மதரசாக்கள் தாருல் தேவபந்துடைய ஐடியாலஜி ஃபாலோ பண்ணக்கூடிய மதரசாக்கள். 90 விழுக்காடு. இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரபு மதரசாவும், அது நீடூரா இருக்கட்டும், திண்டுக்கல்லா இருக்கட்டும், ஈரோடா, எந்த மதரசா எடுத்தாலும் சரி, எல்லாம் அந்த ஒரு நிறுவனத்திலிருந்து அப்படியே உருவாகி வந்திருக்கக்கூடிய நிறுவனம். கவலையோடு உருவாக்கப்பட்டது, வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி அதிலிருந்து மாற்றி ஒருவர் சிந்திச்சார், சார் சையத் அஹமத் கான் சிந்திச்சார். இல்ல அது ஒரு ரிலீஜியஸா இருக்குது தாருல் தேவபந்த். அதனால வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோடு சேர்த்து நம்ம உருவாக்கி கொண்டு வரணும். அதுவும் சமூக அக்கறை, சமூக சிந்தனை. அவர் என்ன பண்ணாரு, தெருத்தவா ஒரு ஜட்ஜி, பாரம்பரியமா நீதிபதி குடும்பமாக இருந்த முகலாய பேரரசுல காதிகளாக இருந்தவங்க. பிறகு விக்டோரியா மகாராணி அவர்களை நீதிபதி ஆக்கினாங்க. ஈவன் இந்த பிரிட்டிஷ் ஆட்சியில கூட நீதிபதியாக அதை எல்லாத்தையும் போட்டுட்டு தெருவா போய் ₹1, ₹2, ₹5, ₹10 வசூல் பண்ணி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வெஸ்டர்ன் எஜுகேஷன் இருக்கணும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கணும், அதுதான் மாணவர்களை அதிகாரப்படுத்தும், முஸ்லிம் சமூகத்தை அதிகாரப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் வசூல் பண்ணி கொண்டு வந்து சின்னதாக ஒன்று ஆரம்பிச்சார். இப்படி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சொன்ன உடனே அந்த நேரத்தில் பிரிட்டிஷ்காரங்க மேலே இருந்த வெறுப்பின் காரணமாக முஸ்லிம் சமூகம் இவருக்கு எதிராக ஃபத்வாலாம் கொடுத்துச்சு, காஃபி ஃபத்வாலாம் கொடுத்துச்சு. இவர் வந்துட்டு நம்முடைய ஆட்சி அபகரிச்சவனுடைய கல்வியை வந்து கொடுக்கணும்னு சொல்றாரு, துரோகி அப்படின்னா கொடுத்தாங்க. அதை பத்தின எதை பத்தியும் அவர் கேர் பண்ணல, முழுக்க காரியத்திலே கண்டாருந்தார். சிறுக அதை கட்டமைச்சார். அதுதான் இன்னைக்கு 27 கிலோமீட்டர் தூரம் உடையதாக மாறி போயிருக்கிற அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி. ஒரு தனி மனிதன் அவன் விதைச்ச விதை
இன்றைக்கு இந்தியாவில் இந்தியன் சப்கான்டினென்ட்ல உருவாகி வந்திருக்கக்கூடிய முஸ்லிம் ஸ்காலர்ஸ் யாரை பார்த்தாலும் சரி, அவங்க எல்லோருமே இன்னைக்கு அமெரிக்கால, யூகேல, யூரோப்ல எங்க நீங்க போனாலும் சரி, யாரெல்லாம் இன்னைக்கு ஒரு 60 வயது 70 வயது நார்த் இந்தியால வந்திருக்கிறாரு, ஹை போஸ்ட்ல இருக்காரு, ரிசர்ச் ஸ்காலரா இருக்கிறாரு அப்படி நீங்க யாரை பார்த்தாலும் அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி அல்லது அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டியை ஃபாலோ பண்ணி உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் 150 வருஷம் ஆயிடுச்சு. அதன் பிறகு இந்த ரெண்டு கல்வியை ஒன்னா கொண்டுட்டு வரணும். ஒரு பக்கம் தாருல் தேவ்பந்த் மார்க்க கல்வி மட்டும் போறாங்க, இன்னொரு பக்கம் சையத் அஹமது கான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு போறாரு. இஸ்லாமிக் கல்ச்சரை ஃபாலோ பண்ணிக்கலாம், ஆனா நாலேஜ் வெஸ்டர்ன் நாலேஜ்னு போறாரு. இவங்க ஒன்லி மார்க்க கல்வின்னு போறாங்க. இந்த ரெண்டையும் ஒன்னாக்கணும், இன்றைய நவீன காலத்துக்கு தேர்ந்த இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி 1890 40 வருஷம் கழிச்சு அவங்க ஒரு எல்லா சையத் அஹமது கான் அவருடைய மகன் அதே மாதிரி முக்கியமான உலமாக்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்குறது தான் நதுவத்துல் உலமா. 1890 உருவாக்கப்பட்டது. இந்தியன் சப்கான்டினென்ட்ல தலை சிறந்த ஸ்காலர்ஸ் உருவாக்கிட்டதுன்னா அது நதுவத்துல் உலமா. யாரெல்லாம் நதுவின் அடிமையான்னு சொல்லுவாங்க, அபுல் ஹசன் அலி நதுவி, அரபுகளே பார்த்து வியந்த ஒரு மகத்தான ஸ்காலர். அவரெல்லாம் உருவாகி வந்தது நதுவத்துல் உலமா. இந்த ரெண்டையும் ஒன்னா இணைக்கணுங்கிற எடுக்கப்பட்ட கவலையும் முயற்சி. பிறகு ஃபக்ருதீன் அலி அஹ்மத் இருந்தாங்க பாருங்க, ஜனாதிபதியாக இருந்தாங்க, அவங்க எடுத்த முயற்சி, பல்வேறு முயற்சி. 1919 டெல்லியில உருவாக்கப்பட்ட ஜாமியா மில்லியா இஸ்லாமியா 100 வருஷம் ஆயிடுச்சு. இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 90 வருஷத்துல உருவாக்கப்பட்ட மதரசாக்கள், கல்வி நிறுவனங்கள். அதை பார்த்து தமிழ்நாட்டில் இதெல்லாம் வந்து கவலைகள், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி மாறுது பாருங்க. தமிழ்நாட்டில் வந்து முதல்ல உருவாக்கப்பட்ட வேலூர் வாக்கியாத்து சாலையாக இருப்பாரு, அந்த மதரசா ஒரு சிஸ்டமேட்டிக் மதரசா. அதுக்கு முன்னால வீடுகள்ல கிராமங்கள்ல மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லா இடத்துலையும். சிஸ்டமேட்டிக்கான ஒரு மதரசா உருவாக்கணும்னு சொல்லி ஆராசனத்து நேரம் தாருல் தேவ்பந்த் போய் பார்த்துட்டு திட்டச்சேரிக்கு வந்து ஒரு மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க. திட்டச்சேரி ஜமாத்து தான் அவங்க ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு, ஏன்னா நான் ஒரு அந்த பஞ்சா எடுக்கிறது, தீ மிதிக்கிறது, இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதை கண்டிச்சு பேசுறதுக்கு தான் ஆராசனத்துக்கு வந்துட்டு திட்டச்சேரி ஜமாத்து போட்டுருந்தாங்க. திட்டச்சேரி பள்ளிவாசலை வச்சுதான் சொன்னாங்க, நீங்க ஒரு ஆளு ஊரா சுத்தி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான மக்களை உருவாக்குறதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனை கட்டமைங்க அப்படின்னு சொல்லி அதோடு போய் தாருல் தேவ்பந்த் போய் பார்த்தாங்க. பிறகு சையத் அஹமது கானை போய் பார்த்தாங்க. ஆலாசன் வேலூர் பாக்கியாத் சாலியாத்துடைய ஃபவுண்டர். ரெண்டையும் பார்த்துட்டு வந்து மக்காவுக்கு போனாங்க ஹஜ் செய்யறதுக்காக. ஹிஜாஸுக்கு போய் அங்க அப்பதான் ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டிருந்துச்சு, மதரசா சௌலத்தியான்னு சொல்லக்கூடிய நிறுவனம். அதுக்கு பின்னால ஒரு பெரிய கதையே இருக்கு. அந்த எங்க வச்சு எப்படி ஜாயின் பண்ணி விட்டான்னு இந்த ஒரு 200 வருஷ வரலாறு மட்டும் படிச்சீங்கன்னா உலக முஸ்லிம் நாடுகள்ல பெரிய மாற்றங்கள் வருவதற்கு காரணமா இருந்திருக்கிறதுனா ஒருத்தர் 2 பேருடைய முயற்சி. இங்கே அங்க போய் அங்க கனெக்ட் ஆகி அவங்க மூலமா அங்க வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு பிரிட்டிஷ் பாதிரியாரோட விவாத செஞ்சத்துல வெற்றி பெற்ற காரணத்தினால ரஹ்மத்துல்லாஹி கிரானவி என்று சொல்லக்கூடிய மகத்தான ஒரு ஸ்காலர் துரத்தி அடிக்கப்பட்டார் 1834-35. வில்லியம் ஃபேண்டர்னு அவருடைய பேர். பிரிட்டன்ல இருந்து வந்த ஒரு பாதிரியார் என்னோட விவாதம் செய்வதற்கு இந்திய துணைக்கண்டத்தில் யார் இருக்கிறான்னு சேலஞ்ச் பண்ணார். அந்த ஓப்பன் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி பாருங்க, அந்த வந்து யாரை கொண்டு எப்படிப்பட்ட வேலைகளை வாங்குறான்னு பாருங்க. வரலாறு படிச்சா தான் தெரியும். அவர் ஒருத்தர் கூட முன் வரல சேலஞ்ச் பண்ணப்போ. அப்ப ரஹ்மத்துல்லாஹி கிரானவி என்ன பண்ணாங்க, நான் விவாதம் செய்யறேன், ஆனா ஒரு நிபந்தனை, ஓராண்டு காலம் டைம் எடுத்துக்கணும். அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஒரு வருஷத்துல ரஹ்மத்துல்லாஹி கிரானவி, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் தோன்றிய காலத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து பனு இஸ்ரவேலர்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அப்டேஷன் வந்ததுக்கு பிறகு ஏற்பட்ட குழப்பங்கள், கிறிஸ்துவ சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவுகள், இது எல்லாத்தையும் நூலா தொகுத்து ரஹ்மத்துல்லாஹி கிரானவி அவங்க என்ன முடிவு பண்ணாங்க, 2 புத்தகம் எழுதினாங்க. 2 பாகம், ஒரு புத்தகம் தான் 2 பாகம். அந்த புத்தகத்தினுடைய பேரு இத்ஹாருல் ஹக் பேர். அந்த இத்ஹாருல் ஹக் என்ன நோக்கத்தில் எழுதப்பட்டது அப்படின்னா, இனி முஸ்லிம் உம்மத்துல கியாமத் நாள் வரையும் ஒரு ஸ்காலர் எப்படி சிந்திக்கிறார் பாருங்க, அந்த நியத்துக்கு அல்லாஹ் வந்து அவங்களை எப்படி ஆற்றல் படுத்துறான்னு பாருங்க. இனி கியாமத் நாள் வரைக்கும் யாராவது விவாதம் அழைச்சா
முஸ்லிம் சமூகத்தில் எந்த ஸ்காலரும் பின்வாங்கக்கூடாது, அச்சப்படக்கூடாது, தயங்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இல்ஹாருல் ஹக்ங்கிற ஒரு நூலை எழுதினாங்க. என்டையர் கான்செப்டையும் என்னென்ன மாதிரியான கேள்விகள் எழுங்கிறத எல்லாத்தையும் யூகிச்சு படிச்சு அக்கு வேற ஆணி வேற புத்தகம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த புத்தகம் தான் இன்னைக்கு ஜாக்கிர் நாயக்கா இருக்கட்டும் அல்லது யாரெல்லாம் கிறிஸ்தவர்களோட விவாதம் பண்ண சொல்லி வர்றாங்களோ எல்லாருக்கும் ஆதாரமான நூல் என்னன்னா இல்ஹாருல் ஹக் புத்தகம் தான். பல மொழிகள்ல மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஜாக்கிர் நாயக்குடைய குரு இருந்தார் பாருங்க, தீதார், அஹ்மத் தீதார், அவரு கையில வச்சிருக்கக்கூடிய புத்தகமும் அந்த புத்தகம் தான். இன்னைக்கு மேலை நாடுகள்ல எங்கெல்லாம் விவாதம் நடக்குதோ எல்லாத்துக்கும் மூலாதாரமா இருக்கக்கூடிய நூல் எதுனா ஒரு ஸ்காலர் தன்னுடைய கவலை சிந்தனையில எழுதுனது. அந்த நூலை எழுதி முடிச்சுட்டு விவாதம் பண்ணாங்க. விவாதத்துல ரஹ்மத்துல்லாஹி கிரானவி ஜெயிச்சாங்க. ஜெயிச்சதுனால துரத்தப்பட்டாங்க. அவங்க குடும்பமே கொலை செய்யப்பட்டுச்சு. தப்பி பிழைச்சு மார்வேடத்துல பாம்பேல இருந்து கப்பல்ல ஏறி யமனுடைய சனால இறங்கி சனால இருந்து மக்காக்கு 1000 கிலோமீட்டர் 3 மாத காலம் சோறு தண்ணி இல்லாம நடந்தே சென்றாங்க. இதெல்லாம் ஒரு 150 வருஷத்துக்கு நடந்த சம்பவம், கதை இல்லை. இவங்க இவ்வளவு பாதிக்கப்பட்டு சனா மக்கால போய் சேர்றாங்க பாருங்க. இந்த ஃபேண்டர் என்கிறவர் என்ன பண்றாரு, மறுபடியும் டெல்லியில இருந்து துருக்கியில போய் இஸ்தான்புல்ல போய் உட்கார்ந்துக்கிறாரு. இஸ்தான்புல்ல போய் உட்கார்ந்துட்டு முஸ்லிம் உலகத்துல என்னோடு யாராவது விவாதம் செய்வதற்கு இருக்கிறீர்களா சொல்லி ஓட்டோமன் கலீஃபா அப்துல் மஜீத் வந்து சவால் விடுறாரு. அப்துல் மஜீத் என்ன பண்றாங்க, கடிதம் எழுதுறாங்க மக்கால இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ், யாராவது இருந்தான்னு சொல்லி இவரோட பெருந்தொல்லையா இருக்குது அப்படின்னு சொல்லி. ரஹ்மத்துல்லாஹி கிரானவி என்ற ஒரு ஸ்காலர் வந்திருக்கிறார், அனுப்பட்டுமான்னு மக்கால இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் லெட்டர் எழுதுறாங்க. நான் அவரோடு விவாதம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபேண்டர் வந்து விலகி போயிறாரு. ஏன் இதை சொல்ல வரேன், இந்த வரலாறு சொல்ல வரேன்னா, இவர் ரஹ்மத்துல்லாஹி கிரானவி மக்கால போய் சேர்ந்தார் பாருங்க. அந்த சேர்ந்த நேரத்துல இப்படி ஒரு ஸ்காலர் வந்திருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சு மக்கால ஏற்கனவே போயிருந்த திப்பு சுல்தானுடைய மாமி சௌலத்துக்கு சன் அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஸ்காலர் சந்திச்சு தன் கையில இருக்க நகை போட்டிருந்த நகை எல்லாத்தையும் கொடுத்து நீங்க வந்துட்டு புண்ணியமா போகும், இந்த மண்ணில் ஒரு மதரசா ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் மதரசா சௌலத்தியா என்ற அந்த அரபு மதரசா மக்காவை வைத்து உருவாக்கப்பட்டுச்சு. 1865-70 தேவபந்து உருவாக்கின சில ஆண்டுகள் உருவாக்கப்பட்டுச்சு. உருவாக்கின அடுத்த வருஷம் தான் ஆலா ஹஸரத் இங்க மக்காக்கு போறாங்க. மக்கால போய் அந்த மதரசால இருக்கிறாங்க. ரஹ்மத்துல்லாஹி கிரானவியை சந்திக்கிறாங்க. ரஹ்மத்துல்லாஹி கிரானவி தான் இங்க ஊருக்கு போய் அரபு மதரசாவை உருவாக்குன. பிரிட்டிஷ்காரங்க எல்லா இடத்துலயும் அரபு மதரசாவை குறி வச்சு அழிச்சிட்டு வர்றான் அப்படிங்கிற தகவலை போடுறாங்க. அதன் பிறகு இன்னொருத்தர் போறாங்க பள்ளப்பட்டியில இருந்து. பள்ளப்பட்டியில வந்து அவங்க பேரு புதுசாகிப்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஹஜ் செய்யறதுக்கு போறாங்க. புதுசாகிப்பும் காயல்பட்டினத்துல இருந்து மக்தூம் மரக்காயர் என்ற ஒரு சில அவங்க ஹஜ் செய்யறதுக்கு போறாங்க. போன இடத்துல ரஹ்மத்துல்லாஹி கிரானவி அவங்கள்ட்ட இந்த தகவலை கொடுக்குறாங்க. நீங்க ஊருக்கு போய் மதரசாவை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ஊரு அதனுடைய வாழக்கூடிய மக்கள் சிவிலைஸ்டு பீப்புளா இருக்கிற நாகரீகம் அடைச்ச மக்களா இருந்து வாழ்ந்தாங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா அவர்கள் கட்டமைத்த கல்வி நிறுவனங்கள் தான் பேசும். அவங்க கட்டமைத்த வீடோ அவங்க உருவாக்கி வச்சிருந்த தொழில் நிறுவனங்களோ எதுவுமே பேசாது. நாகரீகம் அடைந்த மக்கள், பண்பட்ட மக்கள், உயர்ந்த தரமுடைய மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் என்ன, அவர்கள் எத்தனை கல்வி நிறுவனங்களை உருவாக்கினார்கள், அதை எப்படி நடத்தினார்கள், அதை எப்படி மேம்படுத்தினார்கள். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பாருங்க, கல்வி நிறுவனத்தை வச்சுதான் அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு எவ்வளவு நேரத்தையும் அறிவையும் பொருளையும் செலவிட்டிருக்கிறார்கள். அவர்களே நாகரீகம் அடைந்த மக்கள். பள்ளப்பட்டிக்கு வந்து உருவாக்கப்பட்டதான் மக்தூமி அரபி கல்லூரி இருக்கு பாருங்க. மக்தூமின் பேர்ல வரும். அவங்க வந்து உருவாக்குனது காயல்பட்டினத்தினுடைய அவர மக்தூமாஜியார் தான் அந்த செல்வத்தை கொடுத்தது. புது சாஹிப் சொல்லக்கூடிய ஆலிமர்கள் அவங்க உருவாக்குனாங்க. ஆக டெல்லியில இருந்து போன ஒரு ஸ்காலர் திப்பு சுல்தானுடைய மாமி வந்துட்டு பணத்தை கொடுக்க அவங்க உருவாக்கின கல்வி நிறுவனத்துல பள்ளப்பட்டில இருந்து போனவங்க, வேலூர்ல இருந்து போனவங்க, அல்ஜீரியால இருந்து வந்தாங்க. 2 ஸ்காலர்ஸ் வந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் தான் பிரெஞ்சு ஃபோர்ஸ், இட்டாலியன் ஃபோர்ஸ் எடுத்து நார்த் ஆப்பிரிக்கால அந்த யூரோப்பியன் ஃபோர்ஸ் எடுத்து போரிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஹ்மத்துல்லாஹி கிரானவியிடம் பயிற்சி பெற்ற 2 ஆலிம்கள். இப்படி எங்க போனாலும் சரி இது அந்த மாதிரியான கல்வி. இப்போ இங்க ஆலா ஹஸரத் வந்து வேலூர் பாக்கியாத்தை உருவாக்குனதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் எல்லா மதரசாக்களும் அரபு மதரசாக்கள் உருவாக்கி, கூத்தாண்டூர்ல உருவாக்கப்பட்டது, நீடூர்ல உருவாக்கப்பட்டது, திண்டுக்கல்ல உருவாக்கப்பட்டது. இப்படி எல்லாமே அதன் அடிப்படையில் உருவாயிருக்கு.
சரி, மார்க்க கல்வி மட்டும்தானே உருவாயிருக்குது. இப்போ அரசு பணிக்கு போகணும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சமூகத்துல ஆளுமை செலுத்தணும், அதுக்கு என்ன பண்றது? வேலூர்ல இருந்தே ஒரு குரூப் நேரா போய் சையத் அஹ்மத் கானுடைய மகன் இருந்தார், அவரை சந்திச்சாங்க. பார்த்துட்டு சையத் அஹ்மத் கானுடைய சிந்தனைகளை எல்லாம் உள்வாங்கினாங்க. உள்வாங்கி 1919 உருவாக்கப்பட்டது தான் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி. தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை விட்டுட்டு, அவங்க தொழிலை விட்டுட்டு, ரோடா வீடு வீடா போய் வசூல் பண்ணி கொண்டு கட்டப்பட்டது. அந்த நியத்து சரியா இருந்ததுனால 100 வருஷம் ஆயிடுச்சு வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி. வேலூர் பாக்கியாத்து 160 வருஷம் ஆச்சு. நீலூர் மிஸ்பாவுதா அதே மாதிரி 100 ஆண்டுகள் கிடந்து. திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய யூசுஃபியா, ஈரோட்ல இருக்கக்கூடிய தாவூதியா மதரசா, எந்த கூத்தாண்டலூர்ல இருக்கக்கூடிய மண்டோல மதரசா, எந்த மதரசாவை எடுத்தாலும் சரி, அல்லது எந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எடுத்தாலும் சரி, வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியை உருவாக்குனாங்க. அதன் பிறகு 30 வருஷம் போனுச்சு, 30-40 வருஷம் இந்தியா குடியரசு ஆனிச்சு. தமிழ்நாட்டில் எப்படி இந்த கல்வி, அதாவது இன்றைக்கு நம்ம ஓரளவுக்கு படிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு பின்னால வாழ்ந்த 150 ஆண்டுகளாக வாழ்ந்த முஸ்லிம் சமூகம் என்ன செஞ்சிருக்குது, அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போதுதான் ஒரு கல்வி நிறுவனம் எவ்வளவு மகத்துவமானது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த இருக்கக்கூடிய ஸ்பென்சருக்கு பக்கத்தில் இருப்பாருங்க காகிதத்தில் பெண்கள் கல்லூரி இருக்கு சென்னையில். 16 ஏக்கர் அது டோட்டல். அந்த 16 ஏக்கரும் ஆற்காடு நவாபுடைய தங்கச்சி ஹரிமுசா பேகத்துக்கு சொந்தமானது. பாரமா வந்தது. அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அதனால என்ன பண்ணாங்க, சதக்கத்துல் ஜாரியா, நிலையான ஆரம்பம். என்னுடைய மன்னரை வாழ்வுக்கு வந்துட்டு இருக்கணும், நிலையா வந்துட்டு இருக்கணும். எது வரைக்கும் மீண்டும் நான் எழுப்பப்படுகின்ற காலம் வரைக்கும் எனக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கணும். அதுக்காக அந்த 16 ஏக்கர் நிலத்தை அரசுக்கு கொடுத்தாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. அது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் உருவாக்குங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், முகமடன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒரு காலேஜ் உருவாக்கிட்டாங்க. எல்லா மாணவர்களும் அதை படிச்சுட்டு இருந்தாங்க. 1920 உருவாக்கப்பட்டுச்சு. 47 குடியரசான உடனேயும் விடுதலை பெற்ற உடனே 50 குடியரசு ஆகுது. உடனே என்ன பண்றாங்க, இங்க இருக்கக்கூடிய சில முக்கியஸ்தர்கள் எல்லாம் போய் மயிலாப்பூர்ல இருந்து போய் அது என்ன ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில முகமடன் என்ற பெயருடன் ஒரு கல்லூரி இருக்குது, அந்த முகமடன் என்ற பெயரை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போய் முற்றுகையிட்டோடனே கவர்மெண்ட் வேற வழி இல்லாம முகமடன் என்ற பெயரை எடுத்துச்சு. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வந்துட்டாங்க. காகித இல்லத்து தலைமையில அன்னைக்கு இருந்த சமுதாய புரவலர்கள் எல்லாம் போய் கவர்மெண்ட்ல பேசி பார்த்தாங்க. அது எங்க சகோதரி கொடுத்த நிலம், அந்த நிலத்துல கட்டப்பட்ட கல்லூரியில எல்லா சமூக மக்களும் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த முகமடன் என்ற வார்த்தையில உங்களுக்கு என்ன அவ்வளவு வெறுப்பு அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, ஒரு மதச்சார்பற்ற அரசா இந்தியா உருவாகி இருக்கிற நேரத்துல அது ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த வீம்பு தூண்டி விட்டுச்சு பாருங்க. அந்த தூண்டுதல்ல தான் சிங்கப்பூர் தெருவா போய், பர்மா தெருக்கல்ல போய், இலங்கையினுடைய தெருக்கல்ல, தமிழ்நாட்டுடைய தெருத்தருவா வேலை கட்டி அந்தஸ்து எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு துண்டேந்தி ₹1 2 ரூபா காலில் போட்டுருக்கிற நம்மள மூக்குத்தி இது எல்லாத்தையும் வசூல் பண்ணி கொண்டுட்டு வந்து தான் புதுக்கல்லூரி கட்டப்பட்டது. இல்லைன்னா எப்படி உருவாகும் சொல்லுங்க. புதுக்கல்லூரி கட்டப்பட்டது ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு, என்ன சேர்க்கலாம் ஒன்ன சேர்க்கலாம் சொல்லி வீம்புக்கு போய் ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் என்ன பண்ணார், அவர் தனியா ஒரு காலேஜ் ஆரம்பிச்சார். அதான் ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் கல்லூரி. 1950 இருந்து 81 வரைக்குமான 31 வருஷத்துல தமிழ்நாட்டில் 12 கல்லூரிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அக்கறை வீம்பு, வேற ஒண்ணு கிடையாது. சமூக அக்கறை வீம்பு. என் சமூகத்தை படித்த சமூகமாக மாற்றம் பார். அதே சமகாலத்துல புதுக்கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட சமகாலத்துல தான் ஜமால் முகமது கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டுச்சு. காஜா மியான் ராவ் ஜமால் முகமது ராவத்தோட தன்னுடைய சொந்த நிலம் 150 ஏக்கர் நிலத்தை அப்படியே பக்ஸு செஞ்சாங்க. திருச்சியினுடைய இதயத்துல நடக்கவே நடக்காது. இன்னைக்கு 150 ஏக்கர் நிலம் 1951 52 சமகாலத்துல உருவாக்கப்பட்டுச்சு. புதுக்கல்லூரிக்கு வசூல் பண்ணக்கூடிய அதே ஒரு பெரிய தொகை ஜமால் முகமது கல்லூரிக்கு வசூல் பண்ணி கட்டப்பட்டது தான் ஜமால் முகமது கல்லூரி. இன்னைக்கு இத்தனை ஆயிரம் மக்கள் படிச்சுட்டு உலகத்தினுடைய எல்லா இடங்களிலும் எல்லா மூளை முடுக்குகளிலும் ஜமாலியன்ஸ் இருக்கிறாங்க. பல நூறு குடும்பங்கள், ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது, ஏழ்மையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது, அறியாமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. 2 சகோதரர்கள் தன்னுடைய சொந்த சொத்தை தியாகம் பண்ணாங்க. அதே மாதிரி அதிராம்பட்டினம் காதர் மொய்தீன் கல்லூரி
1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்ல பாபா, நஞ்சை நிலம் 150 ஏக்கர் நிலத்தையும் வக்ஃப் செஞ்சார். தமிழக வரலாறு, முஸ்லிம்களுடைய வரலாறுன்னு எடுத்து எதை படிச்சாலும் சரி, மூத்த தலைமுறை முந்தைய தலைமுறை யாரெல்லாம் கல்வி பணியில இருந்து கொடை கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறது. வணிகர்களாக இருந்து யாரெல்லாம் கொடையாளிகளாக இருந்திருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர் மட்டும்தான். லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள், யாருடைய பெயர் இடம்பெறல. எந்த சமூகத்துக்கு போனாலும், செட்டியார் சமூகத்துக்கு நீங்க போங்க, நாடார் சமூகத்துக்கு நீங்க போங்க, எந்த சமூகத்துக்கு போனாலும் சரி, அந்த சமூகத்திலே யார் கல்வி பணியில் ஈடுபட்டிருக்கிறார்களோ, கல்விக்கு கொடை அளித்திருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர் மட்டும்தான் அந்த சமூகத்தினுடைய வரலாறாக பதிவு செய்யப்பட்டு அடுத்தடுத்த தலைமுறை வாசிக்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் கையேந்தி துவா செய்யறாங்க. காதல் நம்ம யார் கொடுப்பா? 150 ஏக்கர் நிலம். மதுராம்பட்டினம் காதல் மைதீன் கல்லூரி, பாளையங்கோட்டை சரகத்துல்லாப்பா கல்லூரி, இளையாங்குடி ஜாயிர் ஹுசைன் கல்லூரி, மதுரை மக்கோடு காலேஜ், கால் வைக்கின்ற இடமெல்லாம் கருத்தராவுத்தர் கொடுத்த உத்தமபாளையம் கருத்தராவுத்தர் கல்லூரி. அரசாங்கம் கேட்டுச்சு, கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு இடம் இல்லை. கருத்தராஜன் ஏன் இடத்துல நீங்க பஸ் ஸ்டாண்டு கட்டிங்க? நீதிமன்றம் கட்டுறதுக்கு இடம் இல்லை, இந்த எடுத்துக்க 5 ஏக்கர் நிலத்தை எடுத்துக்கங்க. அரசு மருத்துவமனை கட்டுறதுக்கு இடம் இல்லை, ஏன் இடத்தை எடுத்துக்கங்க. உத்தமபாளையத்துல எல்லாம் இருந்தாலும் சரி, கம்பம் பாளையத்துல நீங்க எங்க போனாலும் பெருவாரியான இடம் கருத்தராவுத்தருக்கு சொந்தமானது. கருத்தராவுத்தர் இனாமாக கொடுத்து, கருத்தராவுத்தர் கௌரியா கல்லூரி 100 ஆண்டுகளை கடந்து வரப்போகுது, நெருங்கி. அதே மாதிரி மேல்விஷான அப்துல் ஹக்கீம் சாதாரண வரலாறு இல்ல. இன்னைக்கு நீங்க மெட்ரோ ஸ்டேஷன் போட்டதுக்கு அப்புறம் சென்னை சென்ட்ரல் ஏத்த மாதிரி இருக்கிறது 2 பில்டிங் மட்டும் தான் இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், ஒன்னு சிகப்பு கலர்ல இருக்கும், இன்னொன்னு வெள்ளை கலர்ல இருக்கும். மெட்ரோ போட்டு எல்லாத்தையும் இடிச்சு எறிஞ்சிட்டாங்க. இந்த 2 பில்டிங் மட்டும் நிக்குது, அப்படியே மெட்ரோ ஸ்டேஷனோட ஒட்டி நிற்கும். முதல்ல இருக்கிற பார்த்தீங்கன்னா ராமசாமி முதலியார் மேன்சன் இருக்கும், 2வது பார்த்தீங்கன்னா சித்திக் சிராய் இருக்கும். வீம்புல வந்தது வியாபாரத்துக்காக. அப்துல் ஹக்கீம் ஆலியாருடைய தந்தை சித்திக் ஆஜியார் என்ன பண்ணாங்க, ஆற்காடுல இருந்து வியாபாரத்துக்காக போறாங்க. வடநாட்டுக்கு போகும்போது அந்த ராமசாமி முதலியார் கட்டிடத்துல போய் தங்குறதுக்கு இடம் கேட்டுக்கிறாங்க. அங்க போர்டு தொங்கிட்டு இருக்கு, இங்கே முஸ்லிம்களுக்கும் நாய்களுக்கும் இடம் இல்லை. நடந்த சம்பவம், மிகைப்படுத்தப்பட்டது. போர்டு தொங்கிட்டு இருக்கு, அவங்க வரலாற்றுல எல்லாமே எடுத்துருக்கு. ஆதாரத்துல தான் சொல்றேன், அவங்க வரலாறு படிச்சுட்டு சொல்றேன். அதை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. சின்ன பிள்ளைய சித்திகாரியா இருந்தாங்க, யாருந்தா என் பிள்ளைக்கு நீ வசதி வாய்ப்பு கொடுத்தா, அந்த பிள்ளைக்கு வசியத்தா சொல்றாங்க. ஒரு ஆண் பிள்ளைகிட்ட வந்துட்டு வசியத்தை சொல்லி தூண்டி விடுறது எப்படின்னு பாருங்க. அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை கொடுத்தான்னா இதுக்கு பக்கத்திலே நீ ஒரு பில்டிங்கை கட்டணும், கட்டி இலவசமா கொடு. அந்த நீயத்து வீரியமான விதை, அந்த விதையை விதைச்சாங்க. அல்லாஹ் வந்து வணிகத்துல அளவில்லாத பரக்கத் செஞ்சான், லாபத்தை செய்யல, பரக்கத்தை செஞ்சான், அபிவிருத்தி பள்ளி பெருகிடுச்சு. ஆமா, 1 10 பெருகிடுச்சு. 1 போட்டு 1 வரதுக்கு லாபம் இல்லை, லாபம் வேற பரக்கத்து வேற. என்ன பண்ணாங்க, தென்னந்தோப்பை பிடிச்சி வித்துட்டு சித்திக் சிராய் ஒரு பில்டிங்கை கட்டினாங்க பாருங்க. இன்னைய வரைக்கும் 3 நாட்களுக்கு இலவசமாக தங்கிக்கலாம், சாதி மத வேறுபாடு கிடையாது, யார் போனாலும் தங்கிக்கலாம். சித்திக் சிராய், சித்திக் மேல்விஷாரத்தில் அப்துல் ஹக்கீம் காலேஜ் ஒரு பெரிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, கவர்மெண்ட்ஸ் காலேஜ் இருக்குது. சமீபத்தில் கூட ஆற்காடுல நடந்த நிகழ்ச்சியில அந்த கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக எல்லாரும் வந்திருந்தாங்க. அவர்களுக்கு பொன்னாடை போட்டக்கூடிய பரிசளிக்கக்கூடிய வாய்ப்பு தான் எனக்கு தந்தான். அவருடைய பேரை வந்திருந்தாங்க. அப்துல் ஹக்கீம் ஆஜியாரை பத்தி சட்டமன்றத்தில் படிச்சு அவங்க வஃபாத்தான அன்னைக்கு தர்ம கொடை முடிந்து போனது. வேற ஒன்றும் செய்யல. இங்க மண்ணடியில வந்து இந்தியாவினுடைய கிழக்கு கடற்கரை சாலை, கிழக்கு கடற்கரை மண்ணடியிலிருந்து மேற்கு மங்களூர் வரைக்குமான குறுக்கு நெடுக்குமா அப்துல் ஹக்கீம் ஆஜியார் செய்யாத சேவைகள், உருவாக்காத, கான்ட்ரிபியூட் பண்ணாத கல்வி நிறுவனங்களே கிடையாது. கல்வி நிறுவனங்கள், கோயில்கள், சர்ச்கள், அநாத நிலையங்கள் அள்ளி தெளிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதனாலதான் சட்டமன்றத்துல தீர்மானம், அந்த தீர்மானத்தை சுதேசமித்திரன் பத்திரிகை தலையங்கம் அளிச்சு தர்ம கொடை முடிந்து போனது. இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பின்னால இருந்த பொருளாதாரம் என்னன்னா ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். இந்த பொருளாதாரம் எல்லாமே உயிருள்ள பொருளாதாரம். அரிசி, நெல் வந்தது, தேங்காய் வந்தது, மாங்காய் வந்தது, புளியங்காய் வந்தது. இந்த பொருளாதார வேறுபாடு இருக்கு. இன்னைக்கு நம்ம கையாண்டிட்டு இருக்கிறது பண பொருளாதாரம், அது உயிருள்ள பொருளாதாரம், அது வேளாண் பொருளாதாரம். அதுக்கு இதுக்கும் குணத்திலேயே வித்தியாசம் இருக்கு. இது ஐஸ் மாதிரி கரையும் கையில வச்சிருந்தா, எது பண பொருளாதாரம் ஐஸ் மாதிரி கரையும். அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கரைஞ்சு போயிடும்.
ஆனா உயிருள்ள பொருளாதாரம் அப்படி இல்லை. ஒரு உயிருள்ள மனிதனுக்கு என்னென்ன குணங்கள்லாம் இருக்குமோ அந்த பொருளாதாரத்துக்கு அந்த குணம் நிலையா இருக்கும், இரக்கத்தோடு வச்சிருக்கும், கொடுக்க குறையாது, ஊறிக்கிட்டே இருக்கும், பெருகிக்கிட்டே. ஒரு நெல்மணியை வச்சா 1000 நெல்மணியா பெருகும். அதுதான் வந்து வேளாண் பொருளாதாரத்தில். இப்ப நம்ம 30-40 வருஷமா அந்த வேளாண் பொருளாதாரத்தை விட்டு எல்லாரும் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய மக்களாக மாறி போயிருக்கோம். இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இந்த கல்வி நிறுவனங்கள் உருவாகி இருக்கக்கூடிய வரலாறு. இந்த கல்வி நிறுவனங்கள் மட்டும்தான் நினைச்சு நிற்கும். 81க்கு பிறகு பிரைவேடைசேஷன் வந்ததுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட கல்விகள், அதாவது கல்வியில முதலீடு செஞ்சு லாபம் ஈட்டலாங்கிற சிந்தனையோடு உருவாக்கப்பட்ட எல்லா நிறுவனங்களும் சிக்கல் இருக்கு. எம்ஜிஆர் பண்ணிவிட்ட வேலை. பிரைவேடைசேஷன் பண்ணதுனால எல்லாமே பேங்க்ல போய் பேங்க்ல பிளெட்ஜ் பண்ணி, நிலத்தை பிளெட்ஜ் பண்ணி பில்டிங் இமிடியேட்டா பண்ணி விட்டார். 2 விஷயத்துக்கு தான் பேங்க் வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. ரெகுலேஷன்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க. சொந்தமா நிலம் இருக்குதா, கல்வி நிறுவனம், ஹாஸ்பிட்டல், இந்த இரண்டுக்கு வந்துட்டு எல்லை இல்லாத நிதி கொடுப்பதற்கு வங்கிகள் தயாராக. அந்த மாதிரி அதனால அந்த நிதியை வாங்கி உருவாக்கப்பட்ட, இரண்டாவது முதலீடு செஞ்சு லாபம் வருங்கிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட எல்லா நிறுவனங்களும் சிக்கல்ல மாட்டிச்சு. பொருளாதார சிக்கல் கொரோனாவுக்கு பின்னால ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டிச்சு. ஆனா அந்த 30 நல்ல நியத்துல உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே வந்துட்டு எந்த தடுமாற்றமும் இல்லாமல் போயிடும். சிறப்பான மக்களை உருவாக்கி. இதுதான் இந்த கல்வி நிறுவனங்களுடைய வரலாறு. இப்ப இந்த ஒரு சூழல்ல டெல்டா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல இவங்க உருவாக்கின, எனக்கு முன்னாலே பேசிய அதிகாரம் நானா சொன்னாங்க பாருங்க, அது நல்ல நீயத்துல ஒரு கல்வி கொடுக்கணுங்கிற நீயத்துல உருவாக்கப்பட்ட நிறுவனம் இது. அன்றைக்கு அதுதான் வந்துட்டு நீயத்தா இருந்துச்சு. சமூகத்துக்கு கல்வி கொடுக்கணும், கல்வி முக்கியமே எல்லா பேச்சாளர்களும் பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி மாறி போயிருக்கு அப்படின்னு சொன்னா, கல்வி கொடுப்பது முக்கியம் அல்ல, இன்னைக்கு யாரை உருவாக்க வேண்டும் என்ற இடத்துக்கு மாறிடுச்சு. இந்த 30 வருஷத்துல ஒரு டிகிரி முடிச்சுட்டு போறாரு, +2 முடிக்க வச்சுட்டோம், நல்ல மார்க் வாங்க வச்சுட்டோம், அதெல்லாம் காலாவதி ஆயிப்போச்சு. இப்போ ஸ்பெசிபிக்கா சில ஏரியாவுக்கு சில பேருக்கு உருவாக்கும், சில ஸ்பெஷலிஸ்ட உருவாக்கும். அப்படி ஒரு நெருக்கடியான சூழலுக்கு முஸ்லிம் சமூகம் தள்ளப்பட்டது. இப்போ இன்னுமே நம்ம கல்வி கொடுக்கணும், பட்டதாரியாக்கணும், என் பிள்ளை படிச்ச பிள்ளை இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி நடந்தோம்னா நம்ம வீட்டிலேயே மாற்றம் வராது, சமூகத்திலேயே மாற்றம் வராது. ஸ்பெசிபிக்கான சில ஏரியாஸ் இருக்கு, அதை பின் பாயிண்ட் பண்ணி அந்த ஏரியாவுக்கு இந்த கல்வி நிறுவனத்திலிருந்து எப்படி உருவாக்கினா என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சிந்திக்கணும். அதுக்கு ஒரு கல்வி நிறுவனம் எவ்வளவு முக்கியம், வேற எதனாலையும் உருவாக்க முடியாது. ஒரு தேர்ந்தெடுக்க முறையாக கட்டமைக்கப்பட்ட ஒரு ஸ்கூல் அல்லது காலேஜ், அதுல வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட, நல்ல லேப் ஃபெசிலிட்டிஸோட, சிறந்த ஆசிரியர்கள், சரியான இலக்கை பயிற்றுவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கல்வி நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்கள்ட்ட கிளியர் கட்டான இலக்கு இருக்கு. இன்னால்தான் உருவாக்க போற பொல்லாப்புறத்துல இருந்து, காரைக்காலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து, டெல்டால இருந்து. டெல்டாவுடைய நிலை என்ன ஆயிடுச்சு பாருங்க. 1965 வரைக்கும் பொருள் ஈட்டக்கூடியது நமக்கு கொடிக்காலா இருந்துச்சு, விவசாயமா இருந்துச்சு. மலேசியா சிங்கப்பூருக்கு போயிட்டு வரக்கூடியதா இருந்துச்சு. 3 மாசம் 6 மாசம் மலேசியா சிங்கப்பூருக்கு போயிட்டு வரக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். அதே மாதிரி காரைக்கால்ல இருந்து, நாகப்பட்டினத்துல இருந்து நிறைய நெசவாளர்கள், நாகூரை சுற்றி பின்பக்கம் பார்த்தீங்கன்னா திட்டச்சேரி முழுக்க நெசவு தான் உற்பத்தி செய்யக்கூடியது. நாகூர்ல இருந்து, நாகப்பட்டினத்துல இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடியது முழுக்க ஈஸ்டை நோக்கியதாக இருந்துச்சு. 1965ல ஃபர்ஸ்ட் நம்ம தமாம்ல வந்து அந்த க்ரூட் ஆயில் கண்டுபிடிச்ச செய்தி பரவுது. அதன் பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குவைத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. 1969ல யுஏஇல கண்டுபிடிக்கிறாங்க. 71ல தான் நாடே உருவாகுது. ஐக்கிய அரபு அமீரகங்கிற நாடு 6 சிறிய நிலப்பரப்பை ஒருங்கிணைச்சு 71ல தான். ஆனா 69ல ஆயில் கண்டுபிடிச்சு ஏற்றுமதி செய்யறாங்க. செஞ்சதுக்கு பிறகுதான் அங்க இருக்கக்கூடிய சிறு குழுக்களுடைய தலைவர்களை ஒன்று சேர்த்து அதை ஒரு நாடா கன்வெர்ட் பண்றாங்க. 71ல இந்த பீரியட் 65ல இருந்து 71 வரைக்கும் கேரளால இருந்து நிறைய பேர், மலப்புரத்துல இருந்து, கோழிக்கோட்டில இருந்து பாய்மர படகுல போனாங்க. எதுக்கு போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி புதுசா செல்வம் அங்க வந்துட்டு க்ரூட் ஆயில் கண்டுபிடிச்சு ரிசோர்ஸ் எடுத்து, அதுக்கு முன்னால வந்து ஒரு வேளாண்மை பொருளாதாரம் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு நிலத்துல இருந்து ரிசோர்ஸ் எடுத்து அந்த பொருளாதாரம் கன்வெர்ட் ஆகும். அப்ப அங்கே இருந்து போனவங்க எல்லாம் என்ன சிந்தனை போனாங்கன்னா, ரோடு போடுறதுக்கு, பாலம் கட்டுறதுக்கு, போர்ட், சீ போர்ட், ஏர்போர்ட் அமைக்கிறதுக்கு, எலக்ட்ரிசிட்டி லைனுக்கு லேபர்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அரபுகளும் படிக்கல. அரபுகளுக்கு எல்லாமே டிசைன் பண்ணி கொடுக்குறது யாருன்னா அமெரிக்கா, ஐரோப்பிய நாடு, யூகேவும் அமெரிக்காவும் தான் டிசைன் பண்ணி கொடுக்குது. எப்படி ரோடு போடணும்,
எலக்ட்ரிசிட்டி எப்படி கொண்டு வரணும், அதுக்கு முன்னால கரண்டே கிடையாது. இன்னும் சொல்ல போனா உணவே கிடையாது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்த சமூகம், வழிப்பறி கொள்ளையர்களாக வாழ்ந்த சமூகம். முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், முதல் உலகப் போர் வரையும் அப்படி இருந்த சமூகத்துல பிரிட்டிஷ்காரன் தான், யூஎஸ் தான் எல்லாரும் அந்த மேப் எல்லாம் போட்டு போர்ட் எப்படி கட்டணும், ஏர்போர்ட் எப்படி கட்டணும், முதல்ல விமானத்தை கொண்டு வந்து ரியாத்ல இருக்கும். அதுக்கு பேர் வச்சது என்ன, ஃப்ளைங் கேமல் அப்படி பேர் வச்சாங்க. வச்சுதான் கொண்டு வந்து இறக்கப்பட்டது. ஏன்னா அவனுக்கு ஒட்டாத தவிர வேற எதையும் பார்த்தது கிடையாது. அப்ப அறிவே இல்லாம நிலத்திலிருந்து ஊறிய பொருளை வச்சு காசு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரோடு போறதுக்கு லேபர் வேணும். எங்க போறது? இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருந்து எடுத்துக்கலாம், இலங்கையில இருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிதான் பாய்மர படகுல வந்தவங்க கேரளால இருந்து வந்தவங்க கூடவே வந்து லெபகுடி காட்டுல இருந்தும் வீக்கடத்தூர்ல இருந்தும் ஃபர்ஸ்ட் போக ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் போக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆனிச்சு. கேரளால இருந்து போன மக்கள் நம்மை காட்டிலும் வறுமையில இருந்தாங்க. ஏன்னா போர்ல ஈடுபட்டு கடுமையான பாதிப்புகளை சந்திச்சு உயிரிழப்புகள் ஜாஸ்தியா இருந்துச்சு. கேரளா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லையும் செகண்ட் வேர்ல்டு வார்லையும் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக கடுமையா போரிட்டாங்க. கேரளா சின்ன போரிட்டு, அதனால இழப்புகள், உயிரிழப்புகள் ஜாஸ்தி. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை, விவசாயத்தில் இருந்தாங்க, கொடிக்காலில் இருந்தாங்க. குடிச்சிட்டு போகும்போது அவங்க வந்து தெளிவான இழப்போடு போறாங்க. கேரளா மக்கள் 71, 75க்கு பிறகுதான் மாசா மைக்ரேட் ஆக ஆரம்பிச்ச சமூகம். இந்த 50 வருஷத்துல அப்படியே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. கேரள முஸ்லிம்கள் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்ன, வெற்றி என்ன, தமிழகத்திலிருந்து சென்றவர்கள் வெளிநாடு நாடுகளுக்கு சென்றதுக்கு பிறகு அடைந்திருக்கக்கூடிய வெற்றி என்ன, வளர்ச்சி எப்படி சாத்தியப்பட்டுச்சு? 50 வருஷத்துல லேபர் கூலி தொழிலாளிகளாக சென்றவர்கள் ஏறக்குறைய பின் பாயிண்ட் பண்ணி சொல்லிடலாம் 60 பேர் உலக கோடீஸ்வரர்களாக மாறி இருக்கிறார்கள். கேரளாவில் இருந்து சென்றவர்கள் 60 பேர் பின் பாயிண்ட் சொல்லலாம். அப்படி இந்த நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். சாதி மத வேறுபாடு இல்லாமல் ஈட்டிய செல்வத்தை பெரும்பகுதி கேரளாவினுடைய கல்வி வளர்ச்சிக்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏறக்குறைய 9-10 மெடிக்கல் காலேஜ் இருக்காங்க, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, அரபு மதரசாக்கள் இருக்குது, அனாதை நிலையங்கள் இருக்குது, பள்ளிவாசல்கள் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை தத்தெடுத்து அந்த ஸ்கூல்ஸுடைய டெவலப்மெண்ட். அதனாலதான் கேரளா வந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வி அறிவியல் முதன்மை மாநிலமாக மாறி போயிருக்கிறது. எதனால அப்படின்னா தொடர்ந்து கல்வி அமைச்சகமும் முஸ்லிம் லீக்கினுடைய கையில் இருந்து ஏறக்குறைய 20 ஆண்டுகள் கண்டினியூவா கோயா கையில, முகமது கோயா கையில கல்வி அமைச்சகம் இருந்துச்சு. அதன் பிறகு காங்கிரஸ் கவர்மெண்ட் எப்போதெல்லாம் ஒரு கல்வி அமைச்சகம் முஸ்லிம் லீக் கையில இருந்து பஷீர் இருந்தார், அவர் கையில இருந்துச்சு. இந்தியாவில் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அரபு மதரசால பணியாற்றக்கூடிய ஆசிரியருக்கு கவர்மெண்ட் சேலரி 7th பே கமிஷன், 7வது ஊதிய குழுவின் அடிப்படையில் அரபு மதரசால வேலை செய்யக்கூடிய அரபு ஆசிரியருக்கு அரசு ஊதியம் கொடுக்குது. இந்தியாவில் வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. இதெல்லாம் அந்த ஒரு 50-60 வருஷத்துல. அதுக்கு முன்னால நம்மை காட்டிலும் வறுமையில் இருந்தவர்கள். எப்படி இது இவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்திலிருந்து அவர்களுக்கு அரபு மொழி பயிற்றுவிக்கப்பட்டது. ஸ்கூல் எஜுகேஷன்லேயே அரபிக் லாங்குவேஜ் இருந்துச்சு. அதனால அங்க போனோடனே அவங்க அரபியை தவிர வேற எதுவும் தெரியாது. 6 GCC கண்ட்ரிஸ், 6 நாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரபியை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஈஸியா சிங்க் ஆனிச்சு, எழுதவும் தெரியும், பேசவும் தெரியும். ஏற்கனவே அரபுகளோடு இருந்த வணிக தொடர்பு மரபு வேற இருந்துச்சு, அரபு செட்டில்மெண்ட் இருந்துச்சு, அரபு டிசெண்டன்ட்ஸ் இருந்தாங்க, சந்ததிகள் அரபுகளுக்கும் கேரள பெண்களுக்கும் பிறந்த பிள்ளைகள் இருந்தாங்க. இப்போ இவங்க எல்லாமே வந்து ஒரு காரணமா இருந்துச்சு. அதை விட முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அது ஒரு ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் வந்துட்டு படிச்சாங்க. படிச்சுட்டு இன்னைக்கு பெரும் பெரும் பொறுப்புகள்ல நீங்க எங்க போய் பார்த்தாலும் சரி, மலையாளிஸ் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, குறி வச்சு யார் அரபு நாடுகளுக்கு தேவை, அரபு நாடுகள் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, அதுக்கு நிதியை கையாளுவதற்கான பொறுப்புகள் என்னன்னு வரிசைப்படுத்தினாங்க. அந்த பொறுப்புகளுக்கு இங்கிருந்து எப்படி ஆட்களை தயார்படுத்துது. முஸ்லீம் லீக்கு பல இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. எல்லா கட்சிகளுக்கும், அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகளுக்கும் கல்வி நிறுவனம் இருக்கிறது கேரளால, தமிழ்நாட்டிலே இல்லை. இன்னும் சொல்ல போனா, ஒரு படிக்காத ஒரு மலையாளி இருக்கிறாரு, ஒரு பூஃபியா வைக்கணும், ஒரு டெஃப்டேரியா வைக்கணும் அப்படின்னு சொன்னா, அரபுகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த சாண்ட்விச் எப்படி பண்றதுங்கிற பயிற்சி கோழிக்கோட்டை கொடுக்கப்படுது. மலப்புறத்துல அவன் எப்படி காவா எப்படி பண்றது, அந்த சுலைமானி எப்படி பண்றது, இந்த காலை நம்ம சாப்பிட்ற சாண்ட்விச் எப்படி பண்றது, இது எல்லாமே எங்க நீங்க போங்க, பூஃபியா வச்சுக்கிறது யாருன்னு பாருங்க, ஒரு ஹோட்டல் வச்சுக்கிறது யாருன்னு பாருங்க, அதெல்லாம் மலப்புறத்துல ட்ரைனிங் கொடுக்கப்படுது. அந்த சமூகம் படிச்சுட்டு போய் பெரும் பெரும் பொறுப்புல இருந்து இப்போ 3வது ஜெனரேஷன் என்ன ஆயிருக்கு தெரியுமா? போன வாரம் படிச்சேன், கார்டியன் பத்திரிகையில வந்துட்டு அந்த ஆர்டிகல் வந்திருக்கு.
கேரளாவுடைய 3rd ஜெனரேஷன், மலையாளி 3rd ஜெனரேஷன். பாதி பேர் கல்ஃப்ல படிச்சவங்க, போய் செட்டில் ஆகி குடும்பத்தோடு இருந்து அங்க இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல படிச்சவங்க, இங்க இருந்து படிச்சவங்க எல்லாமே யூரோப்பியன் கண்ட்ரிஸை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க. யாரா? எல்லாம் ரிசர்ச் ஸ்காலர்ஸ், ஆராய்ச்சியாளர்கள். 3 தலைமுறை மாறி போயிருக்கு. டெல்டாவை நீங்க அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு தலைமுறை லேபரா போனுச்சு, இப்பதான் அடுத்த தலைமுறை வந்துட்டு படிச்சுட்டு ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு டிகிரி முடிச்சுட்டு போய் மெசேஞ்சரா ஒர்க் பண்றது, ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றதுங்கிறது இப்பதான் ஆரம்பிச்சு. அப்போ நம்முடைய வளர்ச்சியில மிகப்பெரிய ஓட்டை விழுந்தது எங்க அப்படின்னா, சரியான இலக்கு நிர்ணயித்து உருவாக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இல்லாமல் ஆரம்பத்திலேயே அரபு மொழி அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படாது. இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு சொல்றது எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஆராய்ச்சியாளர்களுக்கான வாய்ப்புகளை தரக்கூடியது இந்த 6 அரபு நாடுகள் தான். இனி அவங்களுக்கு படித்து முடித்த பட்டதாரிகள் தேவையில்லை, கையை விரிச்சிட்டாங்க. இந்த வேலையில அவர்களிடமிருந்தே படிச்சு வந்துருச்சு அடுத்த ஜெனரேஷன். படிக்காத அரபுகளுக்கு பிறந்த பிள்ளைகள் அமெரிக்கால யூகேல படிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்ப யார் தேவை? ரிசர்ச் ஸ்காலர்ஸ் தேவை, ஆராய்ச்சியாளர். எதுல? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில, மைக்ரோபயாலஜில, பயோகெமிஸ்ட்ரியில. ஏன் பயோகெமிஸ்ட்ரியில அதிகமான மக்கள் எதிர்பார்க்கிறாங்க? க்ரூடு உருவாகி வந்துச்சு. க்ரூடுல இருந்து பெட்ரோலியம் அது தாரை எல்லாம் பிடிச்சு எடுத்துட்டு இருந்தாங்க. அதனுடைய தேவை இப்ப குறைஞ்சிருச்சு. இன்னொரு 10 வருஷத்துல எல்லாமே எலக்ட்ரிக்கல் காரா மாறும், ஈவியா மாறும், வெஹிக்கிள்ஸா மாறும். இந்த தமிழ்நாட்டுல மெட்ராஸ்ல பாருங்க எல்லாமே மாறிடுச்சு. இது ஸ்கூட்டர், கார், பஸ் எல்லாமே ஈவியா மாறும். 10 வருஷத்துல மாற்றம் வந்தோம். அப்ப பெட்ரோலுடைய தேவை முற்றிலுமாக குறைஞ்சு போயிடும், ரொம்ப குறைஞ்சு போயிடும். அப்ப அவங்களுக்கு என்ன யார் தேவை அப்படின்னா, இந்த க்ரூட் ஆயில பை ப்ராடக்ட்ஸா மாற்றக்கூடிய ரிசர்ச் ஸ்காலர்ஸ் தேவை. முன்னாள் பையன், நம்ம கும்பகோணத்து பையன், அவன் ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு முன்னால தமாமுக்கு வேலைக்கு போனாப்ல. இங்க வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த பயோகெமிஸ்ட்ரி முடிச்ச பையன் முடிச்சுட்டு வேலைக்கு போய் 80,000 ரூபாய் சம்பளத்துல போய் சேர்ந்துட்டார். யதார்த்தமா தமாம்ல இருக்கக்கூடிய பெட்ரோலியம் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணியிருந்தாரு. ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு அங்கேருந்து ஆஃபர் வந்துருச்சு, நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம், ரிசர்ச் ஸ்காலரா ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய். எதுக்கு? ஆராய்ச்சி பண்றதுக்கு, மாத ஊதியம், போக்குவரத்துக்கான டிக்கெட்டு எல்லாம். அப்ப எனக்கு மெசேஜ் பண்ணாரு, நான் வேலையை தொடரட்டுமா ஆராய்ச்சிக்கு மாறட்டுமா? வேலையை மறந்துருந்தேன், வேலையை மறந்துரு, நீ வேலைக்கு போனதாவே இருக்கவா, அதை ஓகே சொல்ல ஓகே சொல்லி திருப்பி வந்து அவருக்கு இப்ப விசா வந்து 3 நாள் போய் ஜாயின் பண்ணிருக்காரு. எல்லா 27 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. நல்லா கவனிங்க. ஒரு ஸ்கூலை துவங்குறதுக்கு முன்னால நம்ம ஏன் இந்த ஸ்கூலை வந்துட்டு நம்ம மீள் உருவாக்கம் செய்யணும்? இது எப்படி கட்டமைக்கணும்? கொல்லாபுரத்துல இருந்து காரைக்காலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில இருந்து அடுத்து வரக்கூடிய எங்க ஜெனரேஷனை யாரா நம்ம உருவாக்கி எடுக்கணும்? அப்படி உருவாக்கினா என்ன மாற்றம் ஏற்படும்? இந்த இலக்கோடு நம்ம கட்டமைச்சு இன்னைக்கு கல்வி நிறுவனத்தை அப்படித்தான் நம்ம ஆரம்பிக்கணும். கல்வி கொடுத்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப தேவை என்னன்னா ஸ்பெசிபிக்கா சில ஏரியாஸ்க்கு அதை உருவாக்கணும். அப்படி உருவாகி வந்தா நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸ்ல என்ன மாற்றம் ஏற்படும்? சவுதியில் இருக்கக்கூடிய 27 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், 27 யூனிவர்சிட்டி 75 PhD ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. எல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சார்ந்து, எல்லாம் ஃபுல்லி ஃபண்டட். ஆராய்ச்சி செய்யறதுக்கு மாத ஊதியம் அவங்களுக்கு தேவை, ஆராய்ச்சியாளர்கள் தான் தேவை. அதனாலதான் UAE கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, ஃபர்ஸ்ட் அறிவிச்சிச்சு, இங்க ஆராய்ச்சியாளர்கள் யாரெல்லாம் வர்றாங்க அவங்களுக்குலாம் கோல்டன் விசா, 10 வருஷத்துக்கான விசா அப்படின்னு. அதை ஒருபடி அப்படியே மேல போய் சவுதி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு, நீ என்ன கோல்டன் விசா கொடுக்க, நான் குடியுரிமையை கொடுக்குறேன். இப்ப குடியுரிமை கொல்லாவத சிட்டிசனாகவும் இருக்கலாம், மக்காவுடைய சிட்டிசனாகவும் இருக்கலாம். ஒரே நேரத்தில் யாருக்கு? ஆராய்ச்சியாளர்கள். இஸ்லாம் சொல்லக்கூடியது அதுதான். பட்டதாரிகளை உருவாக்குவதல்ல, 10th + 2 முடிச்சு நல்ல மார்க் வாங்கிட்டு போறாங்க அவங்களை உருவாக்கணும் எந்த அவசியமும் இல்லை நமக்கு. அல்லாஹ்வுடைய படைப்புகளை ஆராய்ச்சி செய்வதற்கு என்னுடைய நேரம், என்னுடைய அறிவு, என்னுடைய பொருளாதாரம், முயற்சி, சிந்தனை எல்லாம் செலவிடப்படும். அந்த ஆராய்ச்சியில் அவர் புதுசா ஒரு மனித குலத்துக்கு பயனுள்ளதை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொன்னா அது துணை நின்ற அத்தனை பேருக்கு அதுல பங்கு இருக்குது. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துங்க, மக்கள் தொகை குறைஞ்சு போச்சு, டிராமட்டிக்கா குறைஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ண, அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டே இருக்குது. யாரெல்லாம் ரிசர்ச்ல இருக்கிறீங்க, யாரெல்லாம் நல்ல CGPA வச்சிருக்கிறீங்க, கன்சாலிடேட்டட் அந்த மார்க், யூஜி முடிச்சு பிஜி முடிச்சு 8% வச்சிருக்கிறாரு, யூஜில வந்துட்டு CGPA 8.2 இருக்குது அப்படின்னு சொன்னா குடியுரிமை ஜெர்மனியில அடுத்த 10 வருஷத்துல 30 லட்சம் பேர் தேவை. ஏன்? மக்கள் தொகை குறைஞ்சு போச்சு. நிறைய இன்ஸ்டிடியூஷனை கட்டமைச்சிட்டாங்க, ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை கட்டமைச்சிருக்கிறாங்க.
ஆராய்ச்சி நிறுவனங்கள். ஆராய்ச்சி பண்றதுக்கு ஆள் இல்லை. ஆராய்ச்சி பண்றதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த பொருளாதார வளர்ச்சி அடையாது, வீழ்ச்சி அடைஞ்சிடும். அரசியல் ரீதியான சிக்கல் வந்துடும். ஜெர்மனியில் எடுத்துங்க, போர்ச்சுகல் எடுத்துங்க, ஸ்பெயின் எடுத்துங்க, இட்டாலி எடுத்துங்க, பிரான்ஸ் எடுத்துங்க. யாருக்கும் பட்டதாரிகள் தேவையில்லை, லேபர்ஸ் தேவையில்லை. நீ என்ன கான்செப்ட் வச்சிருக்கிற, உன்னுடைய நாலேஜ் எவ்வளவு இருக்குது, உன்னுடைய திட்டங்கள் என்ன இருக்கு, அதை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆராய்ச்சியாளன் என்ன பண்ணுவான் அப்படின்னா 1000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். அதுதான் வெல்த் ஜெனரேஷன். செல்வம் திரட்டுதல் சொல்லுவாங்க, செல்வம் பெருக்குதல் சொல்லுவாங்க பாருங்க. ஒரு ஆராய்ச்சியாளர் புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சான்னா ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள், புதிய புதிய நிறுவனங்கள் உருவாகிடும். அது வெல்த் ஜெனரேட். கல்வி நிறுவனம் வெல்த் ஜெனரேட் பண்ணாது, பணத்தை சம்பாதிக்காது. எந்த கல்வி நிறுவனம் பணத்தை சம்பாதிக்காது. கல்வி நிறுவனம் கல்வியை தான் கொடுக்கும், அது தொழில் நிறுவனம் கிடையாது. மற்றவர்கள் தொழிலென்று போன நிறுவனங்கள் எல்லாமே சிக்கல். நான் முஸ்லிம்ஸ் நடத்துறதும் சிக்கல்ல போய் மாட்டிட்டு இருக்கு, வெளியில போய் ஷோ காட்டிட்டு இருப்பாங்க. அதனால கல்வி நிறுவனம் சோசியல் முதலீடுகள் எடுத்துப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துப்பாங்க. அந்த சோசியல் கேபிட்டலை உருவாக்கும். கல்வி நிறுவனம் அதைத்தான் உருவாக்கும். இந்த சோசியல் கேபிட்டல் என்ன பண்ணும், வெல்த்தை கொண்டுட்டு வரும், பவரை கொண்டுட்டு வரும், அதிகாரத்தை கொண்டுட்டு வரும். இன்னைக்கு 50 செல்வந்தர்கள் உருவாகி வந்திருக்கிறாங்க கேரளால அப்படின்னா அவங்க வந்துட்டு கேரளா கவர்மெண்ட் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு பாருங்க. எந்த ஆட்சி வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி வந்தாலும் சரி, நேரடியா அங்க கூட்டிட்டு போய் தொடர்பு ஏற்படுத்தி விட்டுறாங்க. ஃபுல்லா அரசியல், தேர்தல், எல்லாத்தையும் எந்தெந்த யாருக்கு என்ன கேபினெட் ஒதுக்கணும் அந்த செல்வந்தர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இப்ப கூட சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் பாருங்க, ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஸ்டாலினை சந்திச்சுட்டு போயிருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் நம்மளுடைய எந்த முயற்சியும் இல்லை. லட்சக்கணக்கான மக்கள் வாழணும். டெல்டால இருந்து தான் அதிகமான டெல்டாவுடைய பொருளாதாரமே வெளிநாட்டு அந்நிய முதலீடுகள் தான். தட் இஸ் ரெமிட்டன்ஸ், ஃபாரின் ரெமிட்டன்ஸ் தான். வெளிநாட்டில் அரநாடுகள் என்ன வருது, ஆனால் யாரை உருவாக்கி இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட தலைமுறை உருவாக்குறதா இருந்துச்சுன்னா ஒரு மிகச்சரியான இலக்குடைய கல்வி நிறுவனத்தை கட்டமைச்சு அந்த கல்வி நிறுவனத்தை தரமான கல்வி நிறுவனமா நடத்துகின்ற போது மிகச்சரியான ஆய்வாளர்கள் உருவாகி 10 வருஷத்துல மாற்றத்தை கொண்டு வந்த முடியும். சாதாரண விஷயம். அதுக்கு வந்து மிகச்சரியான முதலீடு இருக்கணும். முதல்ல நல்ல டீச்சர்ஸ் கொண்டு வரும், குவாலிட்டியான டீச்சர்ஸ் கொண்டு வரும், எக்ஸலண்ட் லேப் இருக்கும். இப்போ நானா சொன்னாங்க, நாங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் போர்டு 27 வருஷம் 26 வருஷம் ஆயிடுச்சா ஸ்கூல் ஆரம்பிச்சு, 26 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்மார்ட் போர்டு. அதுலேயே அமௌண்ட் கம்மியாக சொல்லிட்டாங்க. 1.5 லட்சம் ரூபா வரும். இப்போ தான் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். ஒரு 1 லட்சம் ரூபாய் இல்லை, 1.5 லட்சம் ரூபா. ஸ்மார்ட் போர்டு இருந்தால் என்ன, மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து இன்னும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாத்தையும் காட்சியாக பார்ப்போம், ஈஸியாக மைண்டில் பதிவு, எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்மார்ட் போர்டு இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம்ஸாக மாற்றி அமைக்கிறோம். அதே மாதிரி நிலம் 3 ஏக்கர் 10 இப்படி ஒரு நிறுவனத்தை நம்ம கட்டமைக்கிறதா இருந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு 10 ஏக்கர் தேவைப்படும். நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு வந்தப்பவே நான் சொன்னேன், நீங்க நிலம் வாங்கணும், நிலம் பத்தாது அப்படின்னு தான் நான் சொன்னேன். பத்தாது உங்களுக்கு. நீங்க வளர்ச்சியை நோக்கி செல்லும்போது 2-3 வருஷத்துக்கு நெருக்கடி மாதிரி இருக்கும். ஆஹா, நிலம் இடம்பத்தலை அந்த நேரத்தில் நிலம் வாங்க முடியாது, சிக்கலா போடும். அதனால குறைஞ்சது 10 ஏக்கர் ரெசிடென்ஷியலா மாற்றி அமைக்கணும். ஹாஸ்டல்ல தங்குற மாதிரி அப்பதான் நம்ம உருவாக்கம் பண்ண முடியும். 10th வரைக்கும் அற்புதமான அந்த வாங்கி பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு ஸ்கூலை தொடர்ந்து நடத்துறது அவ்வளவு ஈஸி இல்லை. பணம் இருக்கிறவனால நடத்த முடியாது. இதுலயே வெறி பிடிச்சவங்க இருக்கிறாங்க பாருங்க. இந்த ஸ்கூல் நடத்துறதுக்கிட்டே சில பேர் குரங்கள் இருக்கும். அந்த மாதிரி வந்து உள்ளவங்களால தான் ஸ்கூலை நடத்த முடியும். 24 hours அது சம்பந்தமாவே சிந்திச்சுட்டு அதையே கட்டி பிடிச்சி கிடக்கணும். பணம் மாத்தாது. இந்த அறிவு, பணமும் அறிவும் ஒன்று சேரும் போது விளைவுகள், நல்ல விளைவுகள் ஏற்படும். அதோடு இலக்கு இருந்துச்சுன்னா சமூகத்துல மிகப்பெரிய 10 வருஷத்துக்கு நீங்க காரைக்கால கொல்லாவரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர்கள் உருவாகி வர்றதை நீங்க காட்சியா காண்பீங்க. அப்படின்னா அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுதான் வளர்ச்சி. 40 வருஷத்துல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் சமூகம். ஆகலன்னா சமூகத்தில் இருந்த அறிஞர்கள், செல்வந்தர்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது அடையாளமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியா நாடார் சமூகத்தின் எடுத்து 100 வருஷத்துக்கு முன்னால நாடார் சமூகத்தினுடைய பேச்சு நம்மோடு வாழக்கூடிய சமூகத்தில் தொட்டால் தீர்க்கு, சாணார்களை பார்த்தாலே தீர்க்கு. 1920 இந்த காட்சி எப்படி உருவானுச்சு? இன்னைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா வளர்ந்திருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு கற்கண்டை கல்வி எப்படி உருவானுச்சு? சும்மா உருவாயிடுச்சா? கோபம், ஆதங்கம், வெறி. இந்த பொறையாறுல இருந்து போன நாடார் சின்னசாமி நாடார் பொறையாறுல கடை வச்சிருக்கவங்க தான். யதார்த்த
பொருளை கொடுத்துட்டாங்க, அவர் காசு கொடுத்தாரு, காசு கொடுத்ததுக்கு பாக்கி காசு கொடுத்துருக்காங்க. அந்த பாக்கி காசை ஒரு சமூகம் தண்ணியில கழுவி வச்சுச்சு பையன். இவ்வளவு கீர்த்தனமா நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி 26 நாடார்கள் அங்கேயே உட்கார்ந்து சேர்ந்தாங்க. நாடார் வங்கின்னு ஒண்ணு உருவாக்குனாங்க 1921. கொரியாத்துல போனவங்க தான் தலைவராங்க. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கா மாறி இருக்கு பாருங்க. 600 பிரான்ச்சஸ் இருக்கு, 80,000 கோடிக்கு மேல டர்ன் ஓவர். நாடாருக்கு நீங்க காட்டி எந்த ப்ராஜெக்ட் கொண்டு போனாலும் சரி, எத்தனை ஆயிரம் கோடி முதலீடு வேணும். எப்படி வந்துட்டு நீங்க டி நகர்ல இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நாடார் நிறுவனங்கள் உருவாகிறதுக்கு என்ன முதலீடு பேக்கப் யாரு? தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் 100 வருஷத்துல டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. 1950களில் தடுமாற்றம். ரோட்ல நடக்கக்கூடாது, செருப்பு போட்டு நடக்கக்கூடாது, தோல்ல துண்டு போட்டு நடக்கக்கூடாது, நீ படிக்க கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது. இவ்வளவு நெருக்கடிகளை அந்த சமூகம் பாசிட்டிவா மாத்திச்சு பாருங்க. அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் ஒன்று கூடி சொன்னாங்க, இதை செய்ய வீடுகள்ல. கரெக்டா அந்த சமூகம் ஃபாலோ பண்ணிடுச்சு. எதிர்த்து கேள்வி கேட்கல, ஃபத்வா கொடுக்கல, இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கல. ஏன்? இது சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது சமூக மாற்றம், வறுமை ஒழிப்பு. எல்லா வீட்டுக்கு ஒரு மாநாடு நடத்தி விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி 3 மாவட்டத்தினுடைய நாடார் சமூகத்து பெண்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி மாநாடு நடத்தி ஆளுக்கு ஒரு பானையை கொடுத்தாங்க. இதை நீ வீட்டுல வச்சு நீ பெத்த பிள்ளைக்கு அரிசி எடுக்கும் போது ஒவ்வொரு வேளையும் அரிசி எடுக்கிறியோ, கம்பு எடுக்கிறியோ, எது எடுக்கிறியோ, நீ பெற்றெடுத்த பிள்ளைக்கு உணவு ஊட்டுகின்ற எடுக்கின்ற அதை அப்படியே ஒரு புடி எடுத்து இந்த பானையில போடுவோம். சந்ததிகளுக்காக ஒரு பொருளை மிஸ் பண்ணாம அதை கரெக்டா செஞ்சா பாரு. இந்த குணம் தான் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆட்டிடியூட் பிரச்சனை. நாலேஜ் எல்லாம் இருக்குது, செல்வம் இருக்குது, ஆட்டிடியூட் பிரச்சனையா இருக்கு. யார் சொல்றது, யார் கேட்கறது, யாரை ஃபாலோ பண்றது, இவர் எப்படி நீண்ட காலத்துக்கு தலைவராக இருக்கலாம், இது ஆட்டிடியூட் சம்பந்தப்பட்டது. இதுக்கு இஸ்லாமுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா அந்த குணம் இருக்கிறதுனால தான் எது ஒண்ணுமே கைகூடி வர மாட்டேங்குது, வளர்ச்சி அடைய மாட்டேங்குது. அத்தனை பெண்களும் ஃபாலோ பண்ணாங்க. ஒரு வீட்டுல கொண்டு போய் அவங்களுடைய அடுக்கலையில வச்சு தன் பிள்ளைகளுக்கு அரிசி அள்ளி போடுறது, இதுல ஒரு புடி அரிசி அள்ளி போட்டாங்க. அடுத்து 2 வருஷம் கழிச்சு அந்த பானைகள் எல்லாத்தையும் கொண்டுட்டு வாண்ட அறிவிப்பு கொடுத்தாங்க. கொண்டுட்டு வந்துச்சு, எல்லாம் பானையை தூக்கிட்டு வந்துச்சு விருதுநகருக்கு. அந்த பானையில் இருக்கக்கூடிய அரிசி எல்லாத்தையும் மாற்றி கன்வெர்ட் பண்ணி அதையே ஒரு லோகோவா டிசைன் பண்ணாங்க. ஒரு பெண் அரிசி அள்ளி பானையில போடுறதுதான் ஒரு ஸ்கூலுடைய லோகோ. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல், தனியார் ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது 1956 விருதுநகர். இந்த ஸ்கூல் அதனுடைய லோகோ பாருங்க, பிடி அரிசி. மனிதர்கள் ஒரு சமூகத்தின் மீது அக்கறை எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பார்க்க கூடாது. அடுத்த தலைமுறை என் வாழ்வினுடைய ஒரு நொடியும் பயனுள்ளதா இருக்கணும். நான் பதில் சொல்லணும். என்னுடைய தேடல் 3 வாழ்க்கைக்கு, இம்மைக்கு, மண்ணறைக்கு, மறுமைக்கு. மண்ணறையில் ஜெயிக்காம மறுமையில் ஜெயிக்க முடியாது. ஏன் 56 ஸ்கூல் ஆரம்பிக்க வேண்டிய நெருக்கடி வந்துச்சு? எல்லா அந்த வியாபாரத்தில் அவங்க நெருக்க முதல்ல இயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பளம் தான் வித்துட்டே வந்தாங்க. வித்துட்டு நெருக்க விரட்ட என்ன பண்ணாங்க, இப்படிலாம் போனா நம்ம குலைக்க விட மாட்டாங்க. ஒரு இடத்த வச்சு அந்த இடத்துக்கு விளையக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு வரும்னு சொல்லி மளிகை பொருட்கள் எல்லாத்தையும் விருதுநகருக்கு மார்க்கெட்டா ஆத்தினாங்க, ஹோல்சேல் மார்க்கெட்டா மாத்தினாங்க. கேஷ் வச்சு பர்ச்சேஸ் பண்ணாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது, பெரியாட்கள். 1956 ஒரு திரைப்படம் வந்துச்சு, மக்களை பெற்ற மகாராசின்னு சிவாஜி நடிச்சது. அது ஒரு பாட்டு வந்து தெரியுமா? நம்ம ஊரை பேர் பண்ணி வருமே, போன் பண்ணி யாருக்கு தெரியுது? மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி, அதுல ஒரு இடத்துல வரும் பாருங்க, விருதுநகர் வியாபாரிக்கு வித்து போட்டு பணத்தை வாங்க செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லி. அப்ப விருதுநகர்ல யார் வியாபாரி? 1956 அவங்க பொருள் சேரவங்க அவங்க என்ன பண்ணாங்க, உள்நாட்டு மார்க்கெட் போக இது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும். அடுத்த கட்ட சிந்திக்குது அந்த சமூகம். டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது பாருங்க. முதல்ல சைக்கிள்ல தள்ளிட்டு போன இயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பழம் அடிக்கிறான், கொள்றான். மாட்டு வண்டியில தள்ளிட்டு போன இயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பழம். வண்டியை சூறையாடலாம். அந்த வண்டியெல்லாம் கொண்டு போய் பாதுகாப்பா நிறுத்துறதுக்கு ஒரு ஊரை நிலத்தை வாங்கினாங்க. அந்த நிலத்துல கட்டப்பட்டதுதான் ஊர் உறவின் முறை மகிமை மண்டபம். இந்தியா ஃபுல்லா இருக்குது நாடார் ஊர் உறவின் முறை மகிமை மண்டபம் சொல்லி. இந்த வண்டியை பாதுகாப்பா நிறுத்துறதுக்காக தான். பிறகு 56 விருதுநகரை மாத்தினாங்க. பொருள் ஜாஸ்தி ஆகுது, ஏற்றுமதி செய்யணும். அந்த ஏற்றுமதிக்கு அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இங்கிலீஷ் பேசணும். அப்ப என்ன பண்றது? ஏற்றுமதி செய்யறாருந்தா
மறுபடியும் போய் உயர்ஜாதிக்காரன்டே படிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. அதான் நம்மளை எவன் நசுக்கினாலும் அவன்கிட்டே படிக்க வேண்டியதா இருக்க. வேணாம் வேணாம், நம்ம பிள்ளைகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு காசு கோடி எல்லா இடத்துக்கும் ஒரு பானையம், எல்லா வீட்டுக்கும் எல்லா நாடாளுடைய அரிசி போட்டு கொண்ட அரிசி எல்லாத்தையும் அதே லோகாவை பார்த்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். பிறகு 60-65 காமராஜர் என்ற ஒரு மகத்தான தலைவர் தோன்றியது. அப்படியே சுட்டுவிட்டாங்க சமூகத்தை. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் சேவை செய்தார். நாடார் சமூகத்தை உயர்த்தி விட்டார். இன்னைக்கு 1990 எடுக்கப்பட்ட சென்சஸ் தமிழ்நாட்டினுடைய வணிக சமூகம் முஸ்லிம்கள் 90 முதன்மை சமூகமாக இருந்துச்சு. இன்னைக்கு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. முதன்மை சமூகம் நாடார் சமூகம். எல்லாத்துக்கும் இது ட்ரேடிங் லைன் ஏதாவது முக்கியமாக கவனிக்கிறீங்க. ட்ரேடிங் 90 முடிஞ்சு போகுது. மேனுஃபேக்சரிங் வருது. கவர்மெண்ட்டுடைய பாலிசி மாறணும்னையும் உற்பத்தி தொழில தான் செம லாபம். இன்னைக்கு உலகளாவே லாபம். ஏற்றுமதி செய்வது கவர்மெண்ட்டுடைய சப்சிடிஸ் எல்லாமே உற்பத்தி. ஒரு மைக்கு தயார் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஃபேக்டரி வச்சீங்கன்னா ஒரு 10 பேருக்கு நீங்க வேலை கொடுப்பீங்க. அந்த ஃபேக்டரி பெருசாக இருந்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுப்பீங்க. கவர்மெண்ட் அதுக்கு தான் ஃபண்ட் கொடுக்குது. உனக்கு என்ன மிஷின் வேணும், எங்கே வேணும், இறக்குமதி செய்வது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுது. மேனுஃபேக்சரிங் கல்ஃப்ல ஜெயிச்சிருக்கக்கூடிய எல்லா மலையாளிகளும் பாருங்க. மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங் அண்ட் மேனுஃபேக்சரிங். யூகேல பிரம்மாண்டமான மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காரு பாருங்க லூடு யூசுப் அலி. இங்க ஜிசிசி ஃபுல்லா ட்ரேடிங் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் இந்த ரெண்டு லைன். இன்னைக்கு மேனுஃபேக்சரிங்ல அவங்க வந்து இறங்கி எல்லா பிராண்டட் ஐட்டமும் நாடார் சமூகத்துடைய பிராண்டட் ஐட்டமா மாறி 100 ஆண்டுகள் சாணார்கள் இன்னைக்கு அண்ணாச்சு. இதுதான் டிரான்ஸ்ஃபர். இப்படித்தான் சிந்திக்கிற சமூகத்தை பத்தி. சமூகத்தில் இருக்கக்கூடிய பிளவுகளை வந்து ஊக்கப்படுத்தக்கூடாது. வறுமையிலிருந்து மீட்டெடுக்கணும், ஏழ்மையிலிருந்து மீட்டெடுக்கணும், ஆன்மீகப்படுத்தணும், நல்ல குணங்களுடைய மக்களாக மாற்றி அமைக்கணும். ஒரு சிந்தனையாளனுடைய கல்வியாளனுடைய புரவலருடைய முதன்மை இலக்கு அதுதான். 100 ஆண்டுகள் மாறி நமக்கு கண்ணுக்கு முன்னாலே மாறி போயிருக்கு. இன்னைக்கு யாராவது சாணம் கொடுப்பாங்களா? திருச்செந்தூர் கோயில்ல வந்து உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. இந்த காம்பவுண்ட்ல ஒரு ஓட்டை போட்டு அந்த ஓட்ட வழியாக முருகனை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அறங்காவலர்கள் பல நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள். இது ஏன் என்னடா ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு உள்ள மீட்டிங்ல இவ்வளவு வரலாறு பேசுறாங்கன்னு பார்க்காதீங்க. இது ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மீட்டிங், ஸ்கூலை மறுபடியும் மீள் உருவாக்க செய்யறதுக்கான மீட்டிங் மட்டுமல்ல. இந்த டெல்டாவை மாற்றி அமைக்கணும். அது உங்க பொறுப்பு. வேற யாருக்கு இது புரியும்? பொதுமக்களுக்கு இது புரியுமா? நெருக்கடியில வாழ்க்கையில நெருக்கடியில போய் கோழிகளை வச்சிருக்கணும், பிரியாணிகளை வச்சிருக்கணும், இது புரியுமா? ஏன் பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கலாம். சிந்திக்கின்ற ஆற்றல் உடையவர்கள், செல்வம் உடையவர்கள், அவர்கள் இதை புரியணும். அவர்களுடைய பொறுப்பு. அரசு இருந்துச்சுன்னா, ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சு, முகலாய பேரரசு இருந்துச்சு, அதுக்கு முன்னால சுல்தான்கள் இருந்தாங்க. முஸ்லிம்களுக்கு கல்வி கொடுக்கிற பொறுப்பு கவர்மெண்ட்டுடைய பொறுப்பா இருந்துச்சு. இப்ப கவர்மெண்ட்ல யாருடைய பொறுப்பு? சமூகத்துல யார் சிந்திக்கின்றார்களோ, கல்வி அறிவை பெற்றிருக்கிறார்களோ, செல்வத்தை பெற்றிருக்கிறார்களோ, அமானிதமாக அவர்களுடைய பொறுப்பு. அதனால டெல்டாவை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு கொல்லாபுரத்துக்கும் காரைக்காலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இருக்கிறது. அதெல்லாம் ஸ்கூலுக்கு இருக்குது. 10 வருஷத்துல மாற்றி அமைச்சு வித்தின் 10 இயர்ஸ். மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய பலவீனங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கு வந்து எல்லை இல்லாத அளவுக்கு நம்ம வந்து பொருளாதார உதவி செய்யணும். மனித பலவீனங்கள் இருக்குது பாருங்க. ஒரு சிறிய அளவுக்கு கூட எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யணும். அந்த நீயத்தோட செஞ்சா அது வளர்ச்சி அடையும். அந்த பொருளாதாரம் டெவலப் ஆகும். எதிர்பார்ப்பு இருந்துச்சு நான் கருத்து வேறுபாடு சிக்கல்ல கொண்டு வர முடியும், பிரச்சனையா. அதனால கான்ட்ரிபியூஷன் நல்லது நடக்குதா, யார் செய்யறா அதுக்கு கேர் கிடையாது. என்ன இலக்கு, நம்மளுடைய இலக்கு கரெக்டா போயிட்டு இருக்குது, அள்ளி கொட்டணும் காசு. அப்படித்தான் உருவாயிருக்கு கல்வி நிறுவனம். இலக்கா நம்ம செய்யாத வரை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உருவாக்க முடியாது. ஒரே ஒரு தலைமுறை நீங்க உருவாக்கி காட்டுங்க. கொல்லாபுரத்துல இருந்து 10 மைக்ரோபயாலஜிஸ்ட் இருக்கிறாங்க. அது 5 பேர் வந்துட்டு யூரோப்ல வந்து ரிசர்ச் பண்றாங்க, 5 பேர் ஜிசிசில ரிசர்ச் பண்றாங்க. ஒண்ணும் பண்ண வேணாம். அந்த 10 பேர்த்த பார்த்து அடுத்த ஜெனரேஷன் மாறி அப்படியே உருவாகி வருவான். நிலமும் போச்சு. 1965 வரைக்கும் எல்லாத்துலயும் விவசாய நிலம் இருந்துச்சு, எல்லாத்தையும் வித்து தீர்த்தாச்சு. குறிப்பா டெல்டால. இப்ப கல்ஃப் என்ன பண்ணுது அப்படின்னா, எங்களுக்கு லேபர் தேவையில்லை, அடிப்படை வேலையாளுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவை டாப் மோஸ்ட் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் சொல்லலாம். ஏன் இது எல்லாத்தையும் மெஷின் பார்த்தோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, எல்லாத்தையும் மெஷின் பார்த்தோம், நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். அப்ப நமக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும். இப்ப நிறைய பேர் ரிட்டர்ன் ஆயிருக்கிறாங்க பாருங்க. ஒரு டிகிரி முடிச்சுட்டு கல்ஃபுக்கு போய் ஃப்ளூக்ல ஒரு மேனேஜிங் போஸ்ட்டுக்கு வந்துட்டாரு. 20 வருஷம் 25 வருஷம் அப்படியே உட்கார்ந்து சம்பாதிச்சு வீடு கட்டிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. பிள்ளைங்க படிச்சு வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய வயசு, வேலை இல்லை, நீ நவந்துக்க அந்த கிளரிக்கல் போஸ்ட்ல ஏன் ஆள் உட்காரும் அப்படின்ட்டாங்க.
இப்போ திரும்பி வந்தவர் என்ன பண்றாரு, அவர் படிச்சு முடிச்ச காலத்துல எங்க ஜீரோல இருந்தாரோ அதே இடத்துல இருக்கு. இங்க இந்த சர்டிபிகேட் கொண்டு வச்சு என்ன பண்ண முடியும்? அதனால நம்முடைய கல்வி முறையில பெரிய அளவுக்கு மாற்றம் தேவை. இது நம்ம ஸ்கூல்ல மட்டுமல்ல, ஒரு வீட்டிலேயே இந்த செய்தி சொல்றோம். நான் வளரக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகள்கிட்ட வந்துட்டு பாடமா படிக்கணும். ஒரு ஜமாத்திலையும் இந்த கல்வி வழிகாட்டுதல், ஊக்கப்படுத்தல், ஆராய்ச்சி கல்வியை நோக்கி அது நடத்தணும். மாசத்துல ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை ஜமாத் தலைவர் உட்காந்துக்கிறாங்க, ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை பயான்ல இந்த கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி பத்தி பேச வைக்கணும். ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு அரை மணி நேரம் பெரிய சிந்தனை மாற்றங்கள் ஏற்படும். இப்படித்தான் நம்ம மாற்றி எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா விவசாயமும் சிக்கல்ல மாறிக்கிட்டு, இந்த வாழ்வதே சிக்கல்ல மாறிக்கிட்டு, குடிநீர் பிரச்சனையினால் பல்வேறு திட்டங்கள்னால சிக்கலாகிட்டு இருக்கு. அதனால 100 வருஷத்துக்கு அடுத்து 100 வருஷத்துக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ் தான், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஓப்பனா இருக்கு. சியாவுதீன் அவர்கள் வந்துட்டு யூகேல இருக்கிறாங்க, ஓப்பனா இருக்கு. எந்த யூனிவர்சிட்டிக்கும் போய் படிக்க வைக்கலாம், நீங்க ரிசர்ச் பண்ண வைக்கலாம். ஜிசிசி என்னன்னா கணக்கு இல்லாம அள்ளி கொட்டுறாங்க ரிசர்ச், அவன் கணக்கோட செய்யறான். இவனுக்கு என்னன்னா அந்த உற்சாகம் தானே, ஆர்வம் வந்துருச்சா அள்ளி கொட்டுறது தானே, அள்ளி கொட்டுறாங்க. எந்த நாடா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என் மக்களுக்கு வந்து நோய் பெருகிட்டு இருக்குது, ஓப்பன் டிக்ளரேஷன் சவுதி அரபு நியூஸ் பத்திரிகையில வந்தது. ஹெல்த் மினிஸ்டர் சொல்றாரு, ஆமா தின்னு எல்லாம் ஃபேட்டா போய் ஃபேட்டி லிவர் வந்துருச்சு. 35% பாப்புலேஷன் ஃபேட்டி லிவர். இந்த ஃபேட்டி லிவர் எங்க டயபெட்டிஸ் லீட் பண்ணுது, டயபெட்டிஸ் எங்க லீட் பண்ணுது, ஹார்ட் அட்டாக் வருது, கிட்னி ஃபெயிலியர் வருது, கண் பார்வை போகுது, கண்ணு போகுது. 2 லட்சம் பல் டாக்டர்ஸ் தேவை சவுதி அரேபியா. என்னடா இவ்வளவு பெரிய பல் டாக்டர்ஸ் வச்சு என்னடா பண்ண போறோம்னா, முக்காவாசி பேருக்கு இந்த முன்னம்பள்ளி ஆம்பளை பொம்பளை எல்லாத்துக்கும் போட்டு போச்சு. அவன் இயல்புக்கு மீறிய உணவு, இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிச்சது, அதெல்லாம் கட்டி போச்சு. இப்போ இவ்வளவு பேர் தேவை. அவர் ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு, யார் ரிசர்ச் பண்றா ஃபேட்டி லிவரை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கான்செப்டை கொண்டு வா, உனக்கு எத்தனை கோடி வேணும். அவன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறான். அவன்கிட்ட ஒரு மருத்துவ மரபு கிடையாது, அரபுகிட்ட கிடையாது, ஒரு உணவு மரபு கிடையாது. பல நாள் பட்னியோட கிடப்பாங்க. ஒரு ஆடு கிடைச்சிட்டாங்க, ஆட்டை அப்படியே முழுசா அடிச்சு ஆளுக்கு நம்ம பிச்சு திப்பாங்க. இதுதான் 1940 வரைக்கும் அவங்களுடைய உணவு முறையா இருந்துச்சு. சவுதி அரேபியால 6 அரபு நாடுகள் ஒரு உணவு கலாச்சாரம் அவங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம அந்த பிள்ளைகளை உருவாக்கி எடுக்க வேண்டிய நெருக்கடி இருக்குது. அதனால அன்பார்ந்த அறிவார்ந்த மக்களே, இந்த கல்வி நிறுவனம் நீங்க பார்க்கக்கூடிய பார்வை வேறு, நான் பார்க்கக்கூடிய பார்வை வேறு. இந்த ஒரு ஸ்கூல் இருக்குது பாருங்க, இது 1000 தலைமுறையை மாற்றி அமைக்கும், ஜெனரேஷனை மாற்றி அமைக்கும். நீங்க ஒரு பிள்ளையை மாற்றி அமைச்சா போதும். 10th முடிச்சோம், 10th வந்து இங்க ஜாயின் +1 +2 ஜாயின் பண்றாரு. இந்த 10 ஏக்கர் நான் 10 சொன்ன பாருங்க, 10 ஏக்கர் 10. கொஞ்ச நாள் நீங்க என்ன பண்ண கூட ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, ஸ்கூலை முடிச்சு காலேஜ்ல வந்து ரிசர்ச் பண்றாரு, அவர் யூஜி பண்றாரு, பிஜிக்கு வெளிநாடு போறாரு. இந்தியா ஃபுல்லா இருக்க மக்கள் தேடி வருவாங்க. கொள்ளலாம் 10 வருஷத்துல மாற்றி அமைச்ச முடியும். இன்னைக்கு இல்லாம ஒரு உருப்படியான ரெசிடென்ஷியல் ஸ்கூல் கிடையாது தமிழ்நாட்டில். முஸ்லிம்ஸ் மார்க்க கல்வியோடு அரபு மொழியோடு பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு ஸ்கூலை நீங்க காட்டுங்க. நான் 25 வருஷமா சுத்தி வந்துட்டு இருக்கிறேன், தெருவா சுத்தி வந்துட்டு இருக்கேன். 3:30 மணிக்கு கிளம்பி எந்திரிச்சு முடியாது. ஏன்? இதுல என்ன எனக்கு பணம் கிடைக்க போகுது? இந்த ஸ்கூலை எப்படியாவது காப்பாற்றி எடுக்கணும், இந்த டெல்டாவை மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்கூல் இது ஒரு ஐடியாலஜியோட இயக்க ஆரம்பிச்சு. இதை பார்த்து நிறைய பேர் மாறுவாங்க. அதே மாதிரி காரைக்கால சுற்றி இருக்கக்கூடிய போது நிறைய இன்ஸ்டிடியூஷன் தேவை, ரிசர்ச் சென்டர்ஸ் தேவை. அடுத்த தலைமுறை உருவாக்குறதுக்கான ஆட்கள் தேவை. சட்டம் படிக்க வைக்கக்கூடிய, அதாவது சோசியல் சயின்ஸ்ல ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க தேவை. காசு வசதி இருக்குது, சரியா? ஐடியா இல்லை. உங்க பிள்ளைகளை போய் பாருங்க, யூகேல போய் படிக்கக்கூடாது யார் சொன்னா? ஆக்ஸ்போர்ட்லையும் கேம்பிரிட்ஜ்லையும் ஹார்வர்ட்லையும் ஓப்பனா இருக்குது, எல்லாம் ஓப்பனா இருக்குது. யாராவது தடுத்தாங்களா? ஒரு பிள்ளை உருவாகி வந்திருக்குதா? ஒரே ஒரு பிள்ளை ஹார்வர்ட்ல இருக்கு. ஹார்வர்ட்ல லா படிச்சவங்க 70 லட்சம் முஸ்லீம்கள், தமிழ்நாட்டு முஸ்லீம் 70 வருஷம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஆளுக்கு காட்டுறாங்க. அவர் ஹைகோர்ட்ல இருக்கிறார், சுப்ரீம் கோர்ட்ல காட்டுறாரு, இருக்கிறாரு. ஒரு 50 லட்சம் ரூபாய் சொல்லுவாங்க. வசதி உள்ளவங்களுக்கு இது ஒரு சாதாரண காசு. 5 வருஷம் லா படிச்சு யூகேல படிச்சுட்டு வராங்க, ஒரு 40-50 லட்சம். ஹார்வர்ட்ல படிச்சுட்டு வராங்க, ஒரு 70-80 லட்சம் ரூபாய் தேவை. யாருக்கு காசு மார்க் கொஞ்சம் கம்மியா வாங்கிட்டு மார்க் நல்லா வாங்கிட்டு காசே தேவையில்லை. யார் தடுத்தா? 30 லட்சம் 40 லட்சம் போட்டு வீடு கட்டுறோம், 1 கோடி 1.5 கோடிக்கு கல்யாணம் பண்றோம். அழியா சொத்து. ஒருத்தர் உருவாகி வந்தா சந்தனையே பேசும். எங்க பாட்டன் ஹார்வர்ட் பட்டதாரி, சுப்ரீம் கோர்ட்ல இருந்தாரு, 70 வருஷம் ஆச்சு. 20 கோடி முஸ்லிம்களுக்கு ஒரே ஒரு அட்வொகேட், கபில் சிபல் ஒரு அட்வொகேட்டை தான் நம்பி இருக்கிறோம்.
முஸ்லிம் சமூகத்துடைய எல்லா பிரச்சனைக்கும் அவருக்கு தான் படிக்கிற சமூகம். இதை விட கேவலம் வேற ஏதாவது இருக்குதா? மற்ற சமூகத்துக்காக படிக்கக்கூடாதுன்னு தடுத்தாங்க. முஸ்லிம் சமூகத்தை யார் தடுத்து? இலக்கு இல்லாம பட்டதாரி ஆகிவிட்டு நம்முடைய பொருளாதாரங்கள் எல்லாம் வீணாக்கப்பட்டிருக்கு. அதனால ஒருமுகப்படுத்தப்படணும். அர்-ரஹ்மான் ஸ்கூல் நம்முடைய உயிர் நாடு. அல் இஸ்லாம் ஸ்கூல் வந்து உயிர் நாடு. இந்த ஒரு ஸ்கூல் டோட்டல் என்டையர் ஏரியாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஆனா அதுக்கு என்ன திட்டமிடப்பட்ட நிறுவனம், அந்த கல்வி நிறுவனத்தை வந்து முறையாக கட்டமைக்கணும். நல்ல திறன் வாய்ந்த டீச்சர்ஸ் வேணும். கிளாஸ் ரூம்ஸ் எக்ஸலண்டா மாற்றமைக்கணும். விசாலமான இடங்கள் வேணும். ரெசிடென்ஷியல் வேணும். வந்து தங்கி படிக்கிற மாதிரியான ஸ்கூல் இடமா இருக்கணும். எல்லாரும் இன்னைக்கு வந்துட்டு பணத்தை கொடுத்து படிக்க வைக்கிறது தயாரா இருக்காங்க. நிதானமான ஃபீஸ் வாங்கணும். கூடுனுச்சு நம்ம பறக்கத்து இல்லாம போயிடும். அது ஒரு முக்கிய பிரச்சனை. நிதானமான ஃபீஸ் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அருள் நடத்துறதுக்கு வேணும். நம்ம கையில செல்வம் இல்லை, எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும். அதனால இது எல்லாம் நம்ம முறைப்படுத்தி பண்ணோம். ஒரு 10 வருஷத்துல மகத்தான மாற்றத்தை கொண்டு வந்த முடியும். அந்த மாற்றத்தை வந்துட்டு சிந்தனையாளர்கள், அறிஞர்கள், செல்வந்தர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அவையில மாற்றம் வராமல் வேறு எந்த அவையில யாரால மாற்றம்? இதெல்லாம் பெண்கிட்ட போய் பொதுக்கூட்டத்தில் போய் பேசிட்டு இருந்தோம்னா தலையை சொல்லி கவலைப்பட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. வேற ஒன்றும் நடக்காது. அதனால அறிவார்ந்தவர்கள், செல்வந்தர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அவை. அறிவும் செல்வமும் சேர்ந்தா பயனுள்ள வேலை நடக்கணும். அப்படி நடக்குதுன்னா தான் அங்கே பயனுள்ள பேச்சு பேசப்பட்டதா இருக்கும். நடக்கலைன்னா பயனற்ற பேச்சு பேசப்பட்டதா அர்த்தமாயிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் அந்த ஆற்றலை தந்து மேலும் மேலும் செல்வத்தை கொடுத்து இது போன்ற பல நிறுவனங்களை உருவாக்கிறோம். ஒரு காலேஜ் கிடையாது. வாய்ஸ் ஜமாலுக்கு போன நியூ காலேஜ் என்ன அநியாயம். 5 ஏக்கர் நிலம் இருந்துச்சுன்னா காலேஜ் ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் ஒன்றும் இல்லாமல் சாதாரணமாக ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல நூறு மேலாண்மை கொடுத்த காசு தான். 5 லட்ச ரூபாய் கொடுத்து அட்வான்ஸை கொடுத்து அன்னைக்கு காலேஜ் வாங்கணும். ஆயிரக்கணக்கான பெண்களை கல்வியாளர்களை உருவாக்கி வச்சிருக்கோம். யுஏஇலையும் கத்தார்லையும் இஸ்லாமிக் ஸ்கூல், இஸ்லாமிக் ஸ்டடீஸோட ஹெச்ஓடியா மாறி போயிருக்காங்க. அம்பாரத்து கொல்லாபுரத்தில் இருந்த அம்பாரத்துல பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. 44 இஸ்லாமிக் ஸ்கூல்ஸை உருவாக்கியிருக்கோம் தமிழ்நாட்டில் 25 வருஷத்துல. தெருவா சுற்றி ஒவ்வொரு ஊர்லையும் அரபு மொழியோடு இஸ்லாமிக் ஸ்கூல், அரபு மொழியோடு 44 ஸ்கூல். 10-15 ஆண்டுகள் ஒரு காலேஜை வச்சு இவ்வளவு வேலை பார்த்துருக்கோம். 15 ஏக்கர் வாங்கி எங்களுக்கு இடம் பத்தலை. பிரச்சனைகள், சிக்கல்கள் இது எல்லாம் இருக்கத்தான் செய்யும். நம்ம விளையாட்டு கிரவுண்ட்ல வந்து எதிராளி யாருமே இருக்கக்கூடாது. அதெல்லாம் சாத்தியமே இல்லை. எல்லா நெருக்கடியும் அரசு தரப்பிலிருந்து, சமூகத்திலிருந்து, வெறுப்புகள், பொறாமைகள். இன்னைக்கு உள்ள காலம் வந்து பண பொருளாதாரம் பொறாமைகளை தான் ஏற்படும். எந்த ஒரு நல்ல செய்தியை யார்கிட்ட சொல்ல முடியாம தயங்கிற பாருங்க. ஒரு வீடு கட்ட போறோம், யார்கிட்ட சொல்றதுக்கு தயங்கமா இருக்கு. ஒரு கார் வாங்க போறோம், யார்கிட்ட சொல்றதுக்கு தயங்கமா இருக்கு பாருங்க. இது 90களுடைய பொருளாதாரத்தில் அப்படி கிடையாது. இந்த பொருளாதாரத்தில் இது பொறாமை ஏற்படத்தான் செய்யும். இது எல்லாத்தையும் தாண்டி செய்ய வேண்டிய கட்டாய கடமையும் பொறுப்பும் நம்ம மீது இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பொறுப்புகளை நிறைவேற்றி அல் இஸ்லாம் ஸ்கூலை இன்னொரு 10 வருஷத்துல மகத்தான ஒரு நிறுவனமா இன்ஷா அல்லாஹ் நம்ம கட்டமைச்சு எடுத்தே ஆகும். அதுக்கு அல்லாஹ் எல்லா வகையிலும் நம்முடைய ஆற்றல் படுத்தணும். இந்த சிறப்பான கல்வி கருத்தரங்கினை நடத்தி கொடுத்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கே தங்களுடைய பொன்னான நேரத்தை பொருட்படுத்தாமல் இங்கே வந்து ஒன்று கூடி கல்வி என்ற ஒரு நற்சிந்தனைக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிய அனைத்து சகோதரர்களுக்கும் இந்த தருணத்திலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வியை எப்படி இந்த மக்களுக்கு போதிப்பது, கல்வியை எப்படி கொடுப்பது என்ற கருத்து அறிவினை ஊட்டிய சகோதரர் சிஎம்என் சலீம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவர்கள் இந்த கல்வி பணியில் இன்னும் அதிகமாக செயல்பட வேண்டும், அதற்கான அவர்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே இறைவனிடத்திலே பிரார்த்தனையும் செய்து, இந்த கருத்து அரங்கம் நடத்துவதற்கு இந்த அரங்கத்தை கொடுத்த அப்பாஸ் மண்டப நிறுவனர் சகோதரர் கஜாலி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு,
ஒளி அமைத்து கொடுத்த பாபு சவுண்ட் நிறுவனத்தார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினை ஆவணப்படுத்திக் கொண்டிருக்கும் கரீம் வீடியோ நிறுவனத்தாருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வஅஸ்தக்ஃபிருக வஅத்தூபு இலைக்.